ஹாய் ப்ரோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. இல்ல விட்டு விட்டு கேக்குற மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டீங்களா ப்ரோ? கேக்குதா பேசுறது இப்போ? நான் சாரி ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருந்தேன். கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? ஹலோ. சாப்பிட்டேன் நான் வாயா. சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? ஓகே ப்ரோ. சாப்பிட்டோம் ப்ரோ. என்ன ப்ரோ, ஜனநாயகம் படத்தோட இதுதான் எப்பதான் ரிலீஸ் பண்ணுவாங்களே தெரியல. ரிலீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பா. இதுக்கப்புறம் ஜனநாயகனா என்ன காலைல அப்படின்னு தெரியல. பார்ப்போம் நம்ம எப்படின்னு. சிடிபி நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ரிலீஸ் பண்ணணும்னா எங்க படத்தை தான் எப்பதான் ரிலீஸ் பண்ண போறாங்க தெரியல. கஷ்டமா இருக்கு. வந்தாச்சு பாலிடிக்ஸ். இதுக்கப்புறம் படம் நாளைக்கே ஏதோ சட்டசபையில வந்து ஏதோ தீர்மானம் என்ன பார்ப்போம். நாளைக்கு ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இருக்கும் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்லாம். இதுக்கப்புறம் எல்லாமே இருக்கும் ப்ரோ. நாளைக்கு சட்டசபை இருக்கு, அதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும். எனக்கு நெக்ஸ்ட் வீக் பர்த்டே ப்ரோ. அடுத்த சண்டே எனக்கு பர்த்டே. ஓ சூப்பர் அட்வான்ஸ் பர்த்டே விஷஸ். ஆமாம் ப்ரோ, தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட்லாம் ட்விட்டர்லாம் எப்படி இருக்கும் பெரிய ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. என்ன ப்ரோ கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? இப்போ அடுத்த இதுல போயிருக்கோம், லெவல்ல இருக்கும். அது எல்லாருக்கும் சும்மா அந்த யூஸ்வலா ஒரு பர்த்டேனா ஒரு சிடிபி ரிலீஸ், ஒரு படத்தோட டீசரு, ஃபர்ஸ்ட் லுக், இந்த மாதிரி இருந்தோம். அப்புறம் பார்ட்டி ஸ்டார்ட் ஆச்சு, அப்புறம் பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ், அந்த மாதிரி விஷயம் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அவரு வேற ஒரு லெவல்ல இருக்காரு. ஆனா மேஷப்லாம் பண்ணாம பண்ணிருக்காங்க, பரவாயில்ல. மேஷப்லாம் சூப்பரா பண்ணிருக்காங்க. அதெல்லாம் இருக்கும் ப்ரோ, அதெல்லாம் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இல்ல பார்த்த மேஷப் வீடியோஸ், ரிலீஸ், மூவி ரீரிலீஸ் பார்த்தேன். நேற்று இதுல சென்னை மெரினா பீச்சில் பிகில் படம் இது பண்ணாங்க. எங்க ஊர்ல தான் கேன்சல் ஆயிடுச்சு ப்ரோ. மெர்சல் படத்தை ஸ்கிரீன் பண்ணலாம் பார்த்தாங்க, எல்இடி ஸ்கிரீன் விழுந்து இதுவாயிடுச்சு ப்ரோ எங்க ஊர்ல. ஓஹோ. பாண்டியில அதை ஸ்கிரீன் பண்ணிருப்பாங்க, அதை காத்து விழுந்து அடிச்சு எல்இடி போயிடுச்சு. நாங்களே போய் கஷ்டமாயிடுச்சு. என்ன பண்றது? அடுத்த எப்ப இது பண்ணுவாங்க அது கரெக்டா இது பண்ணல ப்ரோ. ஒழுங்கா யாரோட மைக் இதுவா இருக்கு ப்ரோ? டிகே கேக்குதா ப்ரோ? டிகே மைக் தான். கேக்குது ப்ரோ, பேசுங்க. டிகே மைக் தான் பக்கா. இல்ல டிகே உங்க மைக் தான் லைட்டா எக்கோ அடிக்குது. ஆமா ஓகேவா? ஓகே. இப்போ ஓகே. டிவிகே பத்தி எது? நாளைக்கு மமிதா பாஜிக்கும் பர்த்டே போல இருக்கு. ஹீரோயின் பர்த்டே, அவங்களுக்கும் பர்த்டே போல. ப்ரோ அதெல்லாம் ஓகே, நம்ம தளபதி பேசுங்க. ஓகே ப்ரோ. இல்ல நான் பர்த்டே பார்த்தா கேட்குறேன். தேங்க்ஸ். நம்ம இதை பத்தி ஏதோ பாசிட்டிவ் நியூஸ் வச்சா கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா கதறிட்டே இருக்கானுங்க. ஓவரா நம்ம பசங்க கத்துறது கமெண்ட்ஸ் கம்மி ஆயிடுச்சு. ஓகே. அப்புறம் விக்கி ப்ரோ, அங்க தினேஷ். வணக்கம் ப்ரோ. வணக்கம். களப்பணிகள் தான் போயிட்டு இருக்கு. அப்படியா? ஆமா ப்ரோ, போஸ்டர் ஏரியால. அப்படியா? எல்லாரும் கிரவுண்ட்ல பிஸியா இருக்கீங்களா? ஆமா ப்ரோ. சூப்பர். அங்க என்ன பண்றீங்க கடலூர்ல நாளைக்கு? அன்னதானம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சேலை இவங்களுக்கு கொடுக்கறது, தூய்மை பணியாளர்களுக்கு நம்ம பகுதிச்செயலாளர் பண்றாப்புல. அப்புறம் எல்லா வார்டும் தனித்தனியா பண்றாங்க. சூப்பர். போன வருஷம் ரொம்ப விமர்சையா இருந்துச்சு ப்ரோ. இந்த வாட்டி எல்லாம் தனித்தனியா பண்ணிக்கிட்டாங்க.
ஒரு வாட்டி எனக்கு தெரிஞ்சு கடலூர்லயே கிட்டத்தட்ட ஒரு 60 இடத்துல நான் இது போஸ்ட் பண்ணியிருப்பேன். அவ்வளோ இது நலத்திட்ட உதவி அது இதுன்னு. இந்த வாட்டி எல்லாம் தனித்தனியா அவங்க இது பண்ணதுனால கொஞ்சம் கிடைக்கும். போன வருஷம் ஆனா ஜேன்னு இருந்துச்சு. ஒரு தெருவு இல்லாத எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபர்ஸ்ட் சாப்பாடு. அவர் என்னன்னா ஒரு சினிமா ஒரு செலிப்ரேஷன் அந்த மாதிரி இருந்து இப்ப திடீர்னு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்துட்டு திடீர்னு வேலைக்கு போன அப்புறம் சில மாற்றங்கள் வரும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும், அந்த மாதிரி இருக்கும். இப்ப அவரு ஃபர்ஸ்ட் நம்ம படம் அந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் கட்சி வரும்போது சரி கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் லெவல் போறோம். இப்ப ஆட்சியே வந்துட்டதுக்கு அப்புறம் சிஎம்ல, அதனால ஒரு மாதிரி ஒரு ஸ்டெப் மரியாதை அதிகமாயிட்டு மாதிரி எல்லா செலிப்ரேஷனும் எல்லாமே ஒரு அளவுக்கு எது இப்போ பிடிக்கும், எந்த மாதிரி இடத்துல இருக்கும் அந்த டைப்ல இப்ப எல்லாமே போயிடுச்சுல. ஸோ இது அப்படியே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். யூஸ்வலா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பர்த்டே ஸ்பேஸ்ன்னு போட்டோன்னா ஃபர்ஸ்ட் லுக் 12 மணிக்கு வரப்போகுது, 12:01 போஸ்டர் வரப்போகுது அப்படின்னு ஒரு வெயிட்டிங் இருக்கும். அதை டீகோட் பண்ணிட்டு இருப்போம். டீசர் வரும், இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு வரும். என்ன டைட்டிலா இருக்கும், இதுதான் இருக்கும். அதுலயும் ஒண்ணு லீக்டா வந்திருக்கும். ரொம்ப நாளா ஒரு டைட்டில் வந்து பீஸ்ட் வந்த டைம்ல வந்து டார்கெட் அப்படின்னு ஒரு டைட்டில் டிஃபால்ட்டா சொல்லிடுவானுங்க. டைட்டில் இது இந்த படத்துக்கு டைட்டில் வந்து டார்கெட், அட்லி ஆள போறான் தமிழன் டைட்டில் வச்சிருக்கான். என்னென்னமோ யோசிச்சு பார்த்தா இப்ப அப்படியே ஒரு ரீவைண்ட் பண்ணி இதெல்லாம் பேசிட்டு இருந்தோமா, இப்படிதான் பேசிட்டு இருந்தோமா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இதா இருக்கு. ஒரு டிஃபரெண்ட் ஃபீலிங்கா இருக்கு. பசங்க போஸ்ட் டிசைன் அடிச்சு என்னங்க ரோஹிணி தியேட்டர்ல 7 மணிக்கு செலிப்ரேஷன் போட்டுருந்தீங்களா? நடக்கவே இல்லையா? இன்னைக்கா நாளைக்கா ப்ரோ? இல்ல ப்ரோ, இன்னைக்கு ப்ரோ. இன்னைக்குதான் நான் போயிட்டு ரேவந்த் எல்லாம் பார்த்தேன். என்னாச்சு, என்ன சொன்னாங்க? மழை பெஞ்சது ப்ரோ. இன்னைக்கு ஃபுல்லா கேன்சல் ஆயிடுச்சு. ஓகே மழை பெஞ்சா நம்ம என்ன பண்ண முடியும்? ஸ்டேஜ் எல்லாம் போட்டு ஃபுல்லா கொடியெல்லாம் வச்சு பாட்டுலாம் போட்டிருந்தாங்க. மழையால கேன்சல் ஆயிடுச்சு. போயிட்டு ரேவந்த் கிட்ட பார்த்துட்டு பேசிட்டு தான் வந்தேன். வரல, பேசிட்டு வந்தேன் ரேவந்த்லாம். நீ எந்த ரேவந்த சொல்றீங்க? ஓனரை சொல்றீங்களா, நம்ம ரேவந்த சொல்றீங்களா? இல்ல ப்ரோ, நான் ட்விட்டர் ரேவந்த், நம்ம ரேவந்த் போறீங்க. ஓகே அவன்லாம் பைபிள்ல வெறியில வந்திருப்பானே செலிப்ரேட் பண்ணலான்னு. எல்லாம் அங்க பார்த்தோம், நான் எல்லாம் அங்க வந்தாங்க. ஓகே என்ன மூவி இருந்துச்சா நான் நைட்டு? இப்ப மூவி போயிட்டு மெர்சல் படம் போயிட்டு இருக்கு 7:30 மணிக்கு. ஓ சூப்பர். நான் வந்து கமலா தட்டில் இன்னைக்கு பார்த்தேன் ப்ரோ, 4 மணிக்கு மெர்சல். அது இன்ட்ரோல் வரையும் தான் ப்ரோ பார்த்தேன். பார்த்துட்டு இங்க செலிப்ரேஷன் வரலான்னு பார்த்து பாதியிலே வந்தா இங்க செலிப்ரேஷனே நடக்கல. Nice. ஹாய் ஹரிஷ் ப்ரோ, இன்னும் 47 நிமிஷத்துல தலைவருக்கு பிறந்த நாள். அவருக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பர்த்டே as CM, சோ ஸ்பெஷல். நம்ம லைஃப்ல இந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது மே 4th ஸ்பெஷல் மூமெண்டா இருந்துச்சு. அன்னைக்கெல்லாம் எனக்கு அது ஓவர் டேக்கிங் பண்ணும்போது ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. ஒரு ஹார்ட்ஃபெல்ட் மூமெண்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஹோல் ஜர்னில வந்து நம்ம வின் ஆயிட்டோம். ரேவந்த் கூப்பிட்டோம்னா ரேவந்த் வந்துட்டான். அதாவது இந்த ஹோல் ஜர்னில வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருக்கும். ஈவன் மோர் தேன் ஓத் டேக்கிங் செரிமோனி நடக்கிற அன்னிய விட அந்த ரிசல்ட் அன்னைக்கு இருந்த வைப் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. ஐயோ, அந்த வைப் உண்மையிலே சொல்றேன், அது லைஃப்ல மறக்க முடியாது ப்ரோ. என் லைஃப்ல ஒரு டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போய் பார்க்கணும்னா மே 4th ரிசல்ட் அன்னைக்கு டே தான் பின்னாடி போயிட்டு அந்த மூமெண்ட்டை நான் என்ஜாய் பண்ண தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு பெஸ்ட் மூமெண்ட் என் லைஃப்ல நடந்துச்சு. ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க,
உன் லைஃப்ல என்ன இது வேற பிரச்சனை இல்லையா? நான் அப்படிலாம் கிடையாது. ஆனா அது தளபதியோட ஒரு மூமெண்ட் இருக்கும்போது எனக்கே அது என்னோட ஃபேமிலியில் நடந்த மாதிரி ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அது ப்ரோ இந்த ரொம்ப ஓவரால் சந்தோஷமா இருந்த நாட்கள். ப்ராசஸ்ல அந்த எலெக்ஷன்ல இருந்து அந்த ரிசல்ட் வர ஓட்டிங் டேல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு 2-3 வீக்ஸ் வந்து ஒர்க் ஒண்ணுமே ஜாப் சுத்தமா அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிருச்சு. ஃபுல்லா தூக்கம் இல்ல, நைட்டு பூரா என்ன அது இதாதுன்னு. எப்போ ஈவன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆட்சியில இது பண்றதுக்கு வந்து கவர்னர் பிரச்சனை, இது அந்த ஒரு 2 வாரம் லைஃபே ஒரு ஹால்ட்ல வந்துருச்சு. ரேவந்த் இன்னும் அன்மியூட் பண்ணிருக்க போல் இருக்கு. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ஹாய் வணக்கம் ஹாய் ஹரிஷ் சித். ப்ரோ. ஹலோ வணக்கம், ஹலோ ஹலோ. வாய்ப்புக்கு நன்றி ஹரிஷ் என்எஸ் ப்ரோ. வணக்கம் விக்னேஷ் ப்ரோ. உங்க எல்லாருக்கும் இந்த பொன்னான நாளை வந்து வாழ்த்துக்கள். இவரை வந்து வாழ்க்கையில இவர் ஜெயிச்சா மட்டும் என்னைக்குமே, இவர் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அண்ணனோட தோல்விகள் ரொம்ப கம்மி. ஆனா அதுல இருந்தும் வந்து ஒரு வாழ்க்கை பாடமா வந்து அவர் எப்படி திரும்ப ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போல வந்திருக்காருங்கிறது கோடான கோடி மக்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இந்த ஃபீனிக்ஸ்ங்கிற வார்த்தையை அவாய்ட் பண்ணிருக்கலாம். இட்ஸ் ஓகே. ரைட் பிரதர். ஹீஸ் தளபதி வந்து அண்ணன் அஞ்சா நெஞ்சனுக்கு வந்து அந்த வார்த்தைக்கு அர்த்தமே அவர் தான். ஏன்னா வந்து வாழ்க்கையில வந்து எந்த உச்சத்தை தொட்டாலும் என்னை வந்து போய் அந்த மக்கள் வந்து என் கூட பயணித்த மக்களுக்கு நான் வந்து ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட அரசியல் ஆக்டர் விஜய்லேருந்து இன்னைக்கு சிஎம் சீஃப் மினிஸ்டர் மாண்புமிகு ஜோசப் விஜய் இன்னைக்கு உருவெடுத்திருக்காருன்னா அவரோட பயணத்தை நம்ம எல்லாருமே தான் வந்து கூட வாழ்ந்திருக்கோம் கிட்டத்தட்ட. அதாவது ஏதாவது பண்டிகை நாள்னாலே அவரோட வந்து நம்ம அசோசியேட் பண்றோம், அவரும் அவரோட படங்களை. அதையும் தாண்டிங்க ஹரிஷ் என்எஸ் ப்ரோ ஒரு தடவை சொன்னாரு, அதாவது அவரோட பேச்சுகள், அவரோட படத்தோட காட்சிகள் எல்லாமே ஒரு விதத்துல நமக்கு தேவைப்படுது ஃபார் சம் இன்ஸ்பிரேஷன். நம்ம டவுனா இருந்தா, நானும் பிரதர் மாதிரி இங்க வெளிநாட்டுல இருந்திருக்கேன். எத்தனையோ நாட்கள்ல தனிமையோ கஷ்டமோ துயரமோ அனுபவிச்சப்போ அண்ணனோட அந்த வார்த்தைகள், அதாவது நான் எப்படி அவரை சொல்லுவேன்னா, எனக்கு தெரப்பி இன்சூரன்ஸ் இல்லாத காலத்துல கூட இவர் வந்து ஒரு தெரபிஸ்டா இருந்திருக்காரு, ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருந்திருக்காரு. ஹீ இஸ் அவர் ஃப்ரெண்ட், ஃபிலாசபர் அண்ட் கைட். அவர் கோடி வருஷம் வாழணும். அவர் தமிழ்நாட்டுக்கு நல்லாட்சி கொடுத்துட்டு தான் இருக்காரு. அதை வந்து மக்கள் நம்பினாங்க. அவரோட தொலைநோக்கு பார்வையை நம்பினால தான், அவரோட சின்சியாரிட்டியை உழைப்பை பார்த்ததுனால தான் இன்னைக்கு மக்கள் உயர்ந்த அந்த பதவியை கொடுத்துருக்காரு. அந்த பதவியை கூட வந்து இது நான் பிரதான சேவகனா இருப்பேன், பொறுப்பா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்களா. அதுதான் எங்கள் அண்ணன் தளபதி. போன வருஷமும் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸில் வந்து பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. இன்னைக்கும் வந்து அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடுற ஒரு ஃபீலிங்கை கொடுத்ததுக்கு நன்றிங்க. இதுதான் நான் சொல்ல வந்தது. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஷவுட் அவுட் டு விஎஃப்என் ஃபார் ஹோஸ்டிங் திஸ். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. அந்த அவை குறிப்பில இருந்து நீக்கிருங்க அந்த வார்த்தைய. பீனிக்ஸ் இல்ல, அவர் என்னைக்குமே வந்து இல்ல, எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு. நான் நண்பரோட விவேகம் படத்துக்கு எல்லாம் போயிட்டேன் நானு. இல்ல பிரதர், ஹி இஸ் ஆல்வேஸ் a comeback king, right? he is that haters-ங்கற வார்த்தைய அவர் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்ல சொன்னதான் எனக்கு நினைவுக்கு வருது. வாழ்க்கையில பழி வாங்குறது ஈஸி, ஆனா அவரை மன்னிச்சு விட்டுட்டு பாருங்களேன், அதுல நீங்க ஒரு நிம்மதியை பெறுவீங்கன்னு சொன்னார்ல ஒரு வார்த்தை. அது வந்து அதை ஒரு தத்துவார்த்தமாவே இங்க வந்து உள்வாங்கிட்டு பயணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு நீங்க சொல்ற குட்டி ஸ்டோரி, மாரல் ஆஃப் த ஸ்டோரியில தாங்க நாங்களே வந்து வாழ்க்கையை கண்டிருக்கோம். ஸோ ஜஸ்ட் ஸோ ஹாப்பி. கண்டிப்பா. கவின், நான் உனக்கும் இன்வைட் கொடுத்துருக்கேன்டா, ஆனா அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. நான் உனக்கு வேணா டிஎம்ல இன்வைட் பண்றேன். ஓகே, சாரி ப்ரோ, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அவனுக்கு இஷ்யூ வந்துச்சு. வந்துட்டான். ஓகே, சொல்லுங்க, நெக்ஸ்ட் பேசுங்க. இவன் குமரன் ஜிம்ல இருக்கான், அலெக்ஸ் ரோஹினில இருக்கான். ப்ரோ நான் பாட்டு பாடுறேன் ப்ரோ. பாட்டு பாடுறீங்களா? பாடுங்க ப்ரோ. ஆக்சுவலா ஒரு பாட்டு நான் முன்னாடி சொல்லிடுறேன். ஒரு வாட்டி விஎஃப்என் போட்டும் போது இதே மாதிரி பர்த்டே டைமோ ஏதோ ஒண்ணு
ஒரு சின்ன பையன் வந்து செம்மையா பயங்கரமா வைபா பாடினான். செம்ம வைபா பாடினான், செம்ம காமெடியா இருந்துச்சு. அவன் பாட்டுக்கு பாடிட்டே இருந்தான், செம்ம வைபா இருந்துச்சு. ஆனா ஐடியும் ஞாபகம் இல்ல. அந்த டைம் ஜனநாயகன் பிக்சரோ ஏதோ வச்சிரு, மாஸ்டர் பிக்சரோ ஏதோ வச்சிருந்தான் போல் இருக்கு. அந்த பையன் ஞாபகம் இல்ல. அந்த பையன் எந்த ஞாபகம் இல்ல. பையன்? யாரு? நீதானே? நான் நீ தான். பாடினது வேற பாட்டு. நீ வெய்யி. சரி பாடுறேன்னாரா விடுறா, அவர் பாடட்டும்டா. பாடுங்க ப்ரோ. பாடவா? பாடுங்க 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 ப்ரோ. பாடுங்க ப்ரோ. மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் போக்கும் காதொன்று மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும் ஆந்தூரத் தெரியும் வானம். நீ துப்பட்டாவில் விழுந்தால் என் 25 வயதை ஒரு நொடிக்குள் எப்படி அடைத்தாயோ. ஏ மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் போக்கும் என் காதல் ஒன்று மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். வீசி போன புயலில் என் வேர்கள் சாயவில்லை, பட்டாம் பூச்சி மோத அது பட்டென்று சாய்ந்ததடி. எந்த காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தேன், நீ தாண்டி போன போது என் என் பரவாயில்ல பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல ப்ரோ. ஒரே ஒரு கருத்தையும் நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இந்நாள் அன்று நான் வந்து ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்னு நம்ம ஜனவரி 9th காத்துட்டு இருந்திருக்கோம். இந்நேரத்தில் இந்த நாள் அன்னைக்கு கூட நான் ஃபாசிச சிபிஎஃப்சி, ஃபாசிச பாஜக இந்த படத்தை வந்து காரணமே இல்லாமல் தடுத்து இதை வந்து ரிலீஸ் செய்து, அதாவது இன்னமும் இந்த படத்தை பார்க்காம அதை தியேட்டரில் மட்டுமே எங்கள் தளபதியை கொண்டாடணும்னு நினைக்கிற எத்தனையோ உள்ளங்களும் நெஞ்சங்களும் இருக்கும்போது June 22 இந்த படம் வரும். அவர் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த ரியாலிட்டி, அதாவது அவர் படங்கள் மூலமாக மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு மாமனிதர், அந்த படத்தை போய் தியேட்டரில் கொண்டாடணும் அப்படிங்கிறது இருந்த ஒரு நோக்கத்தை கூட உங்கள் அரசியலுக்காக முறியடிக்கிறீங்கல்ல, உங்களை வந்து நான் கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன் இந்த அவையில். ஆனா எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, போன வருஷம் இதே ஸ்பேஸ் நடந்துச்சு. ஐ திங்க் விஎஃப்என் ஸ்பேஸோ ஜூன் அந்த டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுது. அதுக்கான வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், எப்போ ரிலீஸ் ஆகுமோ சொல்லிட்டு. அதனால நினைக்கும் போது ஒரு பக்கம் ஒரு முறை அழகியா இருக்கு, ஆனா இந்த ஒரு பக்கம் ஓகே தலைவர் சிஎம் அதை நினைச்சும் போது இன்னும் அவர் ஜனநாயகனை ரியல் லைஃப்லயே செய்து காட்டிட்டாரு. மருதநாயகம் கூட ரிலீஸ் ஆயிடும், மருதநாயகம் கூட ரிலீஸ் ஆயிடும் போல இருக்குது. ஆனா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். எந்த காரணமுமே இல்லாம சிபிஎஃப்சி வந்து இன்னி வரைக்கும் எனி ப்ராப்பர் என்ன போர்ட்டலு கீட்டரு சட்ட நுணுக்கங்கள்லாம் 1008 பசங்க படிச்சுட்டாங்க அந்த இதுல. ஒரு காரணமுமே இல்லாம அது வாழ்க்கையிலேயே நிறைவேற்றி காட்டிட்டாரு. எங்களுக்கு உண்டு, அதுதான் முக்கியம். ஆனா அதையும் தாண்டி இது ஒரு செலிப்ரேஷனா இருக்கு. நீங்க ரோஹிணி தியேட்டர்னு சொன்னப்போ பிரதர் எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. நியாயமா பார்த்தா இந்த நாளாச்சும் வந்திருக்குமா அப்படின்னு, இவர் முதலமைச்சர் ஆயிட்டு வந்திருக்குமான்னு ஏங்குன. பண்ண மாட்டாங்க. ஓகே ஃபைன், அவங்கள பத்தி இன்னைக்கு பேசி நம்ம மூடு கெடுக்க தேவையில்ல. இதுக்கு மேல பேச எதுவும் இல்ல, அதான் எல்லாம் பேசிட்டீங்களே. சரி, தீர்மானம் நிறைவேற்றிட்டு சொல்லுங்க சொல்லுங்க பேசுங்க. சரித்ரோ நல்லா இருக்கீங்களா? யோ யோ என்னையா என்னங்க வேற ஐடியில வந்திருக்க ப்ரோ? பேரெல்லாம் மாத்திட்டு அப்பப்ப வேற வேற வேஷம் ஃபெடரல் கேஸ்டாவா மாறிட்டாரு. இல்ல ஆர்டிபின்ற நேம்ல பேசிக்கிட்டு இருந்தாருன்னா, நான் ஸ்பேஸ்ல சும்மா போய் ஒரு நாள் இவருதான் ரூட் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் மாஃபியா ஹெட்ன்ட்டு கொளுத்தி போட்டார். இவரை புடிச்சு கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவரு பேரை மாத்திட்டு திரியறாரு இப்போ. ப்ரோ நமக்கு எதிரி வெளியெல்லாம் இல்ல ப்ரோ, கூடயே தான் ப்ரோ சுத்துறாங்க. பாவிகளா, ஆர்டிபினா உங்களுக்கு நடத்துறாங்க, ரூட் டிபார்ட்மெண்ட்னு ஏதாவது நடத்திருப்பாங்க. அதேதான் அதேதான், ரூட் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் போட்டு அதை செஞ்சவர் உங்க பக்கத்துல தான் உட்காந்துருக்காரு. ரூட் டெவலப்மெண்ட்னா இது தண்ணி ஊத்தி வளர்ப்பாரா? ஐயா இல்ல சரி இருங்க, நான் சொல்ல வந்த பாயிண்ட் சொல்லிடுறேன் ப்ரோ. இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இல்ல உண்மையிலேயே எனக்கு வந்து இது ஒரு இந்த பர்த்டே வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் தான். உங்களுக்குலாம் நீங்கள் எப்படி ரியலைஸ் பண்ணுறீங்கன்னு தெரில. அண்ணனை ஃபாலோ பண்ணது, என்ஜாய் பண்ணது, பாலிடிக்ஸ் ஆரம்பிக்கும் போது கூட எனக்கு பெருசாக தெரில. பட் ஆனால் டக்குன்னு நதர் சைட் ஆஃப் த வேர்ல்டு மாதிரி டக்குன்னு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறோம், டக்குன்னு உள்ளே போயிட்டேன், எல்லாமே வித்தியாசமாக இருக்குது.
அந்த ப்ரீவியஸ் பர்த்டே செலிப்ரேட் பண்ணது அது அது ஒரு மாதிரி ஒரு ஃபன்னாக இருந்தது. அண்ணன் கூட ஏதோ ரொம்ப பக்கத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு ஒரு பர்த்டேவும். அது ரொம்ப பக்கம்னா ரொம்ப பக்கத்தில் ஏதோ நமக்கான ஒரு ஆள் மாதிரி எடுத்து செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு இந்த எலெக்ஷன் முடிச்சுட்டு ஜேச்சி எல்லாம் வந்த பிறகு எனக்கு ஒரு ஒரு மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதுவும் இந்த பர்த்டே எல்லாம் நம்ம அந்த பழைய பழைய மொமெண்டமா யாராவது கொண்டு வந்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஈகர்னஸ் இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் சுத்தி இது ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. அது ப்ராபப்ளி வி ஆர் நாட் ஸ்டில் யூஸ்ட் வித் இட். படம் பேசணும், சண்டைலாம் போட்டோம், ஜாலியாக வீட்டில் பேசணும், டூ மச் ஆஃப் பாலிடிக்ஸ். அது மேபி அதனால நமக்கு அந்த ஃபீலிங் கொடுக்குதான்னு எனக்கு தெரியல. நிறைய விஷயங்கள் தினம் தினம் பேசிட்டே இருக்கோம். ஸோ ஐ ஹோப் இது இது வந்து அண்ணனுக்கு இன்னும் மேலும் இன்னும் நல்லா ஸ்பெஷலாக இருக்கணும். இது என்ன தெரியுமா, ஆக்சுவலா எனக்கு எப்படி இருக்குன்னா, இந்த பர்த்டேவை நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னே எனக்கு தெரியல. உண்மை, 100% உண்மை. க்ளூலெஸ்ஸா இருக்கு. How should I feel? அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆளுங்கட்சி ஒன் டாப்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு, வேற உலகம் மாதிரி இருக்கு. டக்குன்னு ஆளுங்கட்சி நீங்க சொல்றீங்க, அதுக்கு பின்னாடி நம்ம இந்த சென்ஸ் டிவிக்கு கேடர்ஸ் ஆகட்டும், டிவிக்கு ஃபர்ஸ்ட் லைன் பீப்புள் ஆகட்டும், விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆகட்டும், நமக்காக ஓட்டு கேட்டவங்களாகட்டும், எவ்வளோ தூரம் மென்டல் ஆகனியை வந்து லாஸ்ட் 8 months ஃபேஸ் பண்ணாங்கன்றது கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. You truly deserve right from abusers, everything. See, எல்லாமே விட இப்ப நம்ம ஆன்லைன்ல இருக்கோம், அதிகமா நம்ம நிறைய பேர் வந்து இருப்போம், நம்மளுக்கு சினிமாஸ் ஃபைட் எல்லாம் பார்த்திருப்போம், கண்ட நாய் வந்து கொலைக்கும், எல்லாமே ஓகே. அதெல்லாம் கடந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைமா இவருக்கு எலெக்ஷனுக்கு வந்தப்போ நம்ம அண்ணன் ஜெயிக்கணும்னு சைலண்டா இருந்த சில பேர் எல்லாம் போஸ்ட் போட ஆரம்பிக்கிற போது, அவங்க எல்லாரும் எங்கேயாவது போய் ஸ்பேஸ்ல பேசுற போது அவங்களுக்கு எல்லாரையும் எவ்வளவு தூரம் வந்து எனக்குமே வந்து ஃபுல்லாலாம் தெரியாது. இப்ப ரீசெண்டா கூட எனக்கு சில விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்கள யாருன்னு தெரியாது, பட் அவங்களும் நம்ம டிவிக்கே சப்போர்ட்டரா இருக்காங்க. அவனுங்கள போய் ரொம்ப தரக்குறைவா இப்போ கேவலமா அபியூஸ் பண்ணி வச்சிருக்கானுங்க. இப்ப யாராவது என்னைக்காவது ஒரு நாள் அவங்க தெரியாம ஒரு போட்டோ ஏதாவது ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா அதை எடுத்து போட்டு, இல்ல அவங்க பேரை வச்சு அவங்க யாருன்றத பார்த்து ரொம்ப இதுவா போறாங்க. பட் அகைன் சி, இப்போ நான் அதுக்குன்னு இப்போ நம்ம அவங்க பண்றான்னா, இப்போ யாராவது ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க ஐடி போயிட்டு நம்ம அபியூஸ் பண்ணணும் அந்த மாதிரி. சி, நம்ம இப்போ நம்ம தலைவரை பேசுறானா, அவனுங்க பொது வாழ்க்கையில இருக்கானுங்க, அவங்க ஸ்டாலினோ சரி, அவங்க பொது வாழ்க்கையில இருக்க யாரும் சரி, அவங்கள நம்ம விமர்சிக்கிறதோ, அவங்கள நம்ம ட்ரால் பண்றதோ அதெல்லாம் ஓகே. பட் நமக்குள்ள வந்துட்டு ஒரு பர்சனலா ஒரு லெவலுக்கு மேல வச்சுக்க கூடாதுன்றது வந்து ஒரு இது. பட் நிறைய ஃபேஸ் பண்ணிருக்காங்க. பட் எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டோம். பட் ஸ்டில் இந்த வந்து நிறைய இந்த அபியூஸ், ஹேட்ரட் கிரவுண்ட் லெவல்ல நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ஆன்லைன்ல எப்படின்னா, நம்ம கிரவுண்ட் லெவல்ல நான் என்ன பாக்குறேன்னா, நம்மளோட மேஜர் சப்போர்ட் வந்து விமனா தான் இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் எவ்வளவு தூரம் வந்து வின் ஆனும் போது கூட ஒரு அக்கா வந்து அவரை நான் பார்த்துட்டேன், அவரு நல்லா இருக்கு. எல்லாருக்குமே என்ன தெரியுமா, மோர் தேன் அவர் படம் ஜெயிக்கணும், அவர் அரசியல்ல வந்தா அவர் அரசியல்ல ஜெயிக்கணும், அவரு வந்து இது பண்ணணும் அப்படிலாம் இல்ல. அது எப்படின்னா என்ன ஃபீலிங்னா, அவரு ஹாப்பினா நான் ஹாப்பி, அவரு நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கேன், அவரு நல்லா இருந்தா என்னோட மென்டல் பீஸ் நல்லா இருக்கும், என் மென்டல் பீஸ் நடந்தா என்னோட பர்சனல் லைஃப் நல்லா இருக்கும். இது எல்லாம் இப்படிதான் எல்லாருமே அசோசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தினேஷ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாரு, அந்த வாரம் எப்படி இருந்துச்சுன்னு. நான் பேசின 100 பேர்னா 100 பேரும் சொல்ற ஒரே விஷயம், அவங்க எல்லாரும் கோ த்ரூ பண்ண எமோஷன்ஸ். நம்ம வந்து கட்சி ஆரம்பிச்ச போது இருக்கட்டும், கரூர் சம்பவமா இருக்கட்டும், பல இடர்பாடுகள், விமர்சனங்கள், எவ்வளவோ அசிங்கப்படுத்துறது, இது எல்லாத்துக்கும் நம்ம ரைட் ராயலா நம்ம ஓன் பண்ண ஸ்பேஸ், நம்ம ரூல் பண்ண இடம், படங்கள் இது இருக்கட்டும், எல்லாத்தையும் வச்சு இது பண்ணது. அவ்வளோ டவுன், அவ்வளோ இன்னல்கள் தாண்டி எல்லாருமே. இப்போ நான் வந்து சொல்லணும்னா, கரூர் சம்பவம் அப்போ நானும் சையத் ப்ரோவும் போன்ல பேசுற போது வி லிட்டரலி கிரைடு. எதுக்கு கிரைடுனா, அது இது இப்ப என் ஃபேமிலியில இருந்து இறந்துட்டாங்க அந்த மாதிரி. எதுக்கு அழுகுறேனே தெரியல. வீட்டுல எல்லாம் உட்காந்து நான் தனியா டிப்ரெஸ்ட் ஆகி ஒரு மாதிரி, இது யாரு மேல நான் வந்து குறை சொல்றது, இது நம்ம இன்னும் பெட்டரா பண்ணிருக்கணுமா, இவனுங்க ஆளுங்களை வச்சு பண்ணானுங்களா, பண்ணானுங்கதான் செந்தில் பாலாஜி நீ தான்டா நாயே,
சரி. சோ இப்போ வந்து அது பண்ணாங்க. அந்த அந்த யார் மேல நான் கோவப்படுறது இல்ல எதுக்காக நான் வருத்தப்படுறதுன்னு தெரியாம ரொம்ப இதாயிடுச்சு. அட் தட் பாயிண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, வி ஆர் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் பார்ட்டி எல்லாம். நான் நீ ஒழுங்கா கவினும் நானும் போன்ல பேசியிருக்கோம், குமரனும் நானும் ஆமா போன்ல ஆமா பேசியிருக்கோம். கவின் தான் சொல்லியிருக்கான், நான் அவரு மட்டும் அவருக்கு எதுவும் நடந்துடக்கூடாது, இவனுங்க ஏதாவது பண்ணிடக்கூடாதுன்னா இதை வச்சு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். இது வந்து இவங்க எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இது எல்லாமே ஒரு சினிமா கவர்ச்சி, அவர் சூப்பரா டான்ஸ் ஆக்டர் அதனால உனக்கு பிடிக்குது. அது சம் திங்ஸ் இன் லைஃப் ஆர் நாட் எக்ஸ்பிளைன்ட் ஆர் சே இன் புட் இன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கேரளால பாத்தீங்கன்னா அவர் விசிட் பண்ணும் போது அந்த பையன் ஒரு சின்ன குழந்தை, அவனால வந்து எந்திரிச்சே நிக்க முடியாது, அவனுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாம இருக்கு. அந்த பையனுக்கு ஹாப்பினஸ் அவரை பாக்குறது. அந்த பையனுக்கு அவர் டான்ஸ் ஆடுறாரா இல்ல அவர் டைலாக் என்ன பேசுறாரு, அந்த டைலாக் வந்து தமிழ்ல பேசுறாரு, அந்த பையன் வேற பாஷை, எல்லாம் இருக்கட்டும். ஆனா ஒரு 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 ஹாப்பினஸ் கொடுக்குது தெரியுமா? இந்த ஹாப்பினஸ் இதெல்லாம் வந்துட்டு பியாண்ட் ஸ்கிரீனு, பியாண்ட் ஒரு இது அவரோட. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நீ பார்த்தனா எல்லாரும் விஜய் ரசிகனா வளர்ந்த எல்லாருமே பார்த்தனா அவன் பின்னாடி வந்து ஒரு விஷயம் இருக்கும். இது கேள்விப்பட்டிருப்பான், அவரு ரசிகர் மன்றத்துல இது பண்ணாரு, அவர் ஹெல்ப் பண்ணாரு, அவர் பர்சனல் லைஃப் இப்படி பண்ணிருக்காரு, அது பண்ணிருக்காரு, ஹெல்ப் பண்ணிருக்காரு, கேரக்டரா இருக்காரு, பர்ஃபெக்டா ஒரு எனக்கெல்லாம் ரோல் மாடல் தான் சின்ன வயசுல இருந்து. ஆனா சொல்லுவாங்கல்ல, இப்ப நான் ஒருத்தரை பார்த்து ஃபாலோ பண்ணேன், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் தம் அடிக்கிறத ஒருத்தர் கத்து கொடுத்துட்டாரு, அவரை பார்த்து ஃபாலோ பண்ணி நான் தம் அடிச்சு சீன் போட்டு என் லைஃபை தொலைச்சிட்டேன், இல்ல அவரை நம்பி ஒரு விஷயத்துக்காக நின்னு அவர்னால என் லைஃபே போயிடுச்சு, எனக்கு வந்து அவர் எனக்காக ஏதாவது செய்வாரு, என்ன ஒரு நல்ல வழியில கொண்டு போவாருன்னு நான் நினைச்சேன், சரின்ட்டு என்னை ஏமாத்தி என் வாழ்க்கையே தொலைச்சிட்டாரு. அந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஒரு தளபதி ஃபேனுக்கு இல்லவே இல்லை. இவரை நம்பி கெட்டன்றது ஹிஸ்டரியே கிடையாது, அவங்க அந்த வார்த்தையே கிடையாது. இவரை நம்பின, இவரை ஒரு ரோல் மாடலா சூஸ் பண்ண, ஃபைட்டிங் பேக், கம்பேக். இப்ப சொன்னார்ல விக்னேஷ் ப்ரோ கூட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, கம்பேக் யாரோ நம்ம இந்த ஃபீனிக்ஸை பத்தி பேசிட்டு இருக்கும்போது கம்பேக் சொன்னாரு. அந்த கம்பேக் கொடுக்கறது லூஸ் பண்றது மேட்டர் இல்ல. இதை நிறைய வாட்டி நம்ம ஸ்பேஸ்ல நான் பேசுற போதும் சொல்லியிருக்கேன். எனக்கெல்லாம் அப்படிதான், ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா அடுத்த அடி வந்து ஜெயிக்கணும், அந்த ஒரு 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 அந்த ஒரு இன்டென்ட், அந்த எல்லாமே அண்ணனை பார்த்துதான் லேர்ன் பண்ணது. எவ்வளவோ இருக்கு பர்சனல் ஸ்டோரிஸ்ல வந்து. அகைன் நான் இதையும் சொல்லியிருக்கேன், பட் ஐ ஹேட் டு டெல் அகைன். பல ஒரு ஒரு பிரேக்கப் வந்ததா இருக்கட்டும், ஒரு ஹாப்பினஸ் வந்ததா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ என்னோட பர்சனல் லைஃப்ல என்ன ஓவர் கம் பண்ண வச்சு ஒரு ஒரு சூழ்நிலையிலையும் நிக்க வச்சது, திருப்பி எந்திரிச்சு நிக்க வச்சது வந்து அண்ணா மட்டும்தான். என்ன எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் போடு ஒரு 10 நிமிஷம் நான் வந்து அவரோட ஸ்பீச்சை கேட்கறேன், இல்ல அவரோட படத்தை பாக்குறேன், அவரோட எமோஷன் அவர் கன்வே பண்ற விதத்தை பாக்குறேன், எதுவுமே எனக்கு எப்படின்னா அவர் ஒரு படத்துக்காக ஒரு விஷயம் நடிக்கிறாருன்ற மாதிரியே இருக்காது. எல்லாமே ஒரு ஒரு மாதிரி ரொம்ப, இது எப்படி சொல்றதுன்னு தெரியல, பட் அகைன் வெரி பிக் இன்ஸ்பிரேஷன் எனக்கு. நண்பா கலைஞரோட வான்கோழி படிங்க நண்பா, பயங்கர மோட்டிவேஷனா இருக்கும். டேய் எதை பத்தி பேசிட்டு இருக்கேன், சீரியஸா உனக்கு எங்க மூடு, இவன் மூடு எங்க இருக்கு பாரு. வார்த்தையெல்லாம் எடுத்துட்டு வந்து ஹரிஷ் என்எஸ் ப்ரோ, ஒரே ஒரு 2 விஷயம் சொல்லிக்கிறேன் ப்ரோ. நீங்க சொன்ன அந்த கேரளா பையன் கதை எனக்கு எது ஞாபகம் வந்துச்சுன்னா, நடிகர் நாசரோட பையனுக்கும் வந்து ஒரு மோசமான ஒரு ஆக்சிடென்ட் நடந்து அவர் கோமா நிலையில இருந்தார். அப்ப கூட வந்து அவர் மிகப்பெரிய தளபதி ரசிகர். தளபதி வந்து அவரை போய் பார்க்க வந்தப்போ அவருக்குள்ள ஏதோ ஒரு ஸ்பார்க் இருந்துச்சுன்னு மதன் கௌரி இன்டர்வியூல நாசர் அவர்களே பேசினாங்க. பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் அந்த காணொலியை பார்த்திருப்பீங்க. சோ அதெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல அவருக்கு கடவுளோட அருள் இருக்கிறத நான் பாக்குறேங்க. அவரை பார்த்தாலே சந்தோஷம். கோடான கோடி பேர் வந்து அவரை பார்க்க வர்றாரு. அப்ப கூட நான் உங்களை பார்க்க வரேன்னு அவர் எத்தனை நாட்கள்ல எத்தனை பேரை பார்ப்பாரு, ஆனா மூஞ்சில துளி கூட ஆணுவோம் சலிப்பு, ஒரு அவங்கள தள்ளி விட்டாலும் கோவப்படுறது, அதெல்லாம் வந்து அவரோட உண்மையான மக்கள் நேசிப்பை தான் காமிக்குது. இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா 3 ஜூல வந்து ஃப்ரீ அனுமதி, ஓகேங்களா? குழந்தைங்களை கூட்டிட்டு போய் ஒரு காணும் பொங்கல் மாதிரி ஒரு நாளை கொண்டாடுங்க அப்படின்னு நம்ம தளபதி தலைமையில இருக்கிற தாவேகா அரசு அறிவிச்சிருக்கு. எனக்கு அவரோட மிகப்பெரிய உயர்ந்த நோக்கம், நான் வந்து இருக்கிற அந்த சென்னை பகுதியில
அவரோட ஸ்பீச் எனக்கு இன்னும் ஒன்று ஞாபகம் இருக்கு. விஎம்ஐ காலத்துல இருந்து, நான் கடன் எடுத்து எனக்காக எதுவும் செய்யணும்னு நான் விரும்பவே மாட்டேன். இன்னைக்கு கூட ஐயாவின் உத்தரவுப்படி, தளபதியின் உத்தரவுப்படி இந்த ஃப்ளெக்ஸோ பேனரோ வைக்கக்கூடாதுன்னு தான் மக்களுக்கு இடையூறா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா அவரோட உயர்ந்த நோக்கம், அதை நான் எப்ப பார்த்தேன் மக்கள் சேவையில்னா, உங்களுக்கு தானம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா, உங்க ரத்தத்தை கொடுத்து ஒரு உயிரை காப்பாத்துங்கிறத இன்னைக்கு கூட சேலத்துல 2500 பேர் அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு ரத்த தானம் செஞ்சிருக்காங்க. இது விஎம்ஐயோட ரத்தத்திலேயே ஊறின ஒரு விஷயம். மக்கள் சேவையை கற்பித்தவர் தளபதி விஜய். ஒரு மேடையில ஒரு அம்மாவோட ஒரு பெண் விருது வாங்கும்போது சொல்றாங்க, எங்க அம்மாவே 22 வருஷத்துக்கு முன்னால இதே மேடையில தளபதி கையால ஒரு விருதை பெற்றாங்க. ஸோ அவர் மக்கள் சேவைக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவருங்க. ஸோ அதை நான் என்னைக்குமே சொல்லி ஆகணும். இன்னைக்கும் இன் டிபிக்கல் ஃபேஷன் டிவிகே அண்ட் விஎம்ஐ ஹஸ் செலிப்ரேட்டிங் ஹிஸ் பர்த்டே பை கோயிங் அவுட் அண்ட் சர்விங் த பீப்புள் ஆஸ் பர் ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதுதான் இல்ல அவரோட பர்பஸ் ஆஃப் லைஃபே சர்விங் பீப்புள் தான் எனக்கு தோணுது. ஹி இஸ் டெஸ்டைன்டு ஃபார் தட். அது எப்படி சொல்றதுன்னா, அவர் எடுத்து வச்ச ஒவ்வொரு அடியும் இந்த சீட்டுக்கான அடியாக தான் அவர் எடுத்து வச்சிருக்காரு. நம்ம என்ன ஆனாலும் சரி மக்களுக்காக கடைசியில் போய் நின்றுடணும். அது ஒரு பாயிண்ட்ல அவர் பிலீவ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னோட வெற்றிக்கு நான் காரணம் இல்லை, இந்த மக்கள் தான் கம்ப்ளீட்டாக காரணம்னு அவர் கம்ப்ளீட்டாக பிலீவ் பண்ணிட்டார். அதுதான் அவருக்கு ஒரு பெரிய கன்வின்சிங் ஃபேக்டராக இருந்திருக்கும். அண்ட் மோரோவர் அவர்கிட்ட இருக்க ஒரு பெரிய நல்ல பழக்கம் என்னன்னா, எவ்வளோ நல்லது பண்ணாலும் அதை அப்படியே அது என்ன சொல்றது, எக்ஸாஜரேட் பண்ணி பெருசாக பப்ளிசைஸ் பண்ணணும்னு நினச்சதே இல்லை. அது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமே தான். பர்சனலாக என்னோட ஃப்ரெண்டோட ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸே அவர் பண்ணியிருக்காரு ஒரு 17-18 இயர்ஸ் முன்னாடி. நான் ரீசெண்டாக தான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அந்த டைமில் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய அமௌண்ட். அவர் அதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிறது, அது அவரால் தான் முடியுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் அவர்கிட்ட இருந்து முக்கியமாக நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா சைலன்ஸ் தான். இக்னோர் நெகட்டிவிட்டின்றது சும்மா 2 வார்த்தையாக தெரியலாம். அது எவ்வளோ பவர்ஃபுல்லான வார்த்தைன்றது அதை ஃபாலோ பண்ணும்போது தான் தெரியுது. அது ரீசெண்டாக தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இல்ல அதுவும் இல்லாம அவரோட அந்த நேச்சர் இருக்குல்ல, நீ சொல்ற மாதிரி அந்த நேச்சர் இருந்தாதான் இதை அச்சீவ் பண்ண முடியும். அது இந்த நேச்சர்னால அவர் அச்சீவ் பண்றாரா, அவர் அச்சீவ் பண்றதுனால இந்த நேச்சர் வருதா, அது எனக்கு சொல்ல தெரியல. பட் அந்த ஒரு பெரிய இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கே ஒரு இன்சிடென்ட் இருக்கு. நான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ற போது ஒரு ஷார்ட் பிலிம் தளபதிக்கு எடுக்கலான்னு சொல்லிட்டு, அப்ப ஆர்குட் குரூப்ல இருந்த ஒரு அண்ணாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணாங்க, எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு தளபதி ஃபேன்ஸை பத்தி எடுப்போம். இது விஎம்ஐக்கு எல்லாம் முன்னாடியும் நான் சொல்றேன். அப்ப எடுக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப பிளானிங் எல்லாம் போயிட்டு அதை பத்தி டிஸ்கஷன் எல்லாம் பண்றதுக்கு ரசிகர் மன்றத்துல இருந்து அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு நாங்க போய் மீட் எல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், இப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. நான் எடிட்டிங் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போகும்போது இவர் இருந்தாரு, எஸ்ஏசி இருந்தாரு. எஸ்ஏசி பயங்கரமா என்கரேஜ் பண்றாரு. ஓ சூப்பர், நீங்க பண்ணுங்க, நல்லா பண்ணுங்கப்பா, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு எல்லாம் சொல்றாரு. இஸ் என்கரேஜிங். இவரு அப்ப கூட நீங்க பண்ணுங்க இது பண்ணுங்க, ஒரு சின்ன ஸ்மைலு, அவ்வளவுதான் அவரு இது பண்ணாரே தவிர, அவரு அதை ரொம்ப எனக்காக பண்ணு, இப்ப இருந்தாங்கன்னா, இப்ப உங்களுக்காக ஒரு விஷயம் பண்றதுக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கதான் பார்ப்பாங்க, பண்ணுங்க நல்லா பண்ணுங்க அப்படி இப்படின்னு. இதுவே போய் ஒரு விஷயம் ஹெல்ப் பண்றோம், ஒருத்தங்களுக்கு உதவி பண்றோம், ஒருத்தங்களுக்காக இது பண்றோம், அவருக்காக நீ பண்றதை விட மத்தவங்களுக்கு ஒரு நோட் புக் கொடுக்குறீங்கன்னா he personally feels very happy and satisfied about it. ரொம்ப மனசார அதை ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதுக்குதான் அவர் he gets excited more and moreover he is destined to help the peopleன்றதை விட அவருக்கு எந்த ஒரு அழுத்தமோ தேவையோ கிடையாது இந்த மாதிரி அவர் இது பண்ணணும்னு. he can say I can help people, I can help and I can keep happy, I can live my happy life, எல்லாமே ஓகே. பட் அதெல்லாம் மீறி this is how my life should be, I have to give back to the people. என்ன இங்க உட்கார், அது இவர் இப்போ இங்க மட்டும் சொல்லல, இது அவர் அரசியல்ல பத்தி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்து ஒரு காதலுக்கு மரியாதை இதுலயே அவர் அந்த டைம்லயே அவர் சொல்லிருப்பாரு, என்ன ஒரு இடத்துல உட்கார வைப்பாங்க என்ன நாளைக்கு. அதுவும் இல்லாம அந்த ஒரு டிட்டர்மினேஷன் அண்ட் ஃபோக்கஸ்
இது இப்ப நீங்க இந்த எலெக்ஷனே கூட எப்படிப்பட்ட மேனிஃபெஸ்டேஷன் அது ஐயோ காவலன் படம் அந்த இன்டர்வியூல பா ஐயோ நீ யோசிச்சு பாரு. அதுவும் இல்லாம அவர் எங்கேயுமே வீராவேசமாலாம் பேசி கோவப்பட்டோ மாஸ் டைலாக் வந்து பேசுறேன்ட்டு டைலாக் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் சூப்பராவே பண்ணிருக்கலாம். அது அவருக்கு இன்னும் நல்லா வரும் அவர் சொல்ற மாதிரி. பட் அது மேட்டர் இல்ல. அவர் வந்து எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு விதண்டாவாதம் பண்ணாம ரொம்ப சீன் போட்டு டைலாக்க பேசாம அதெல்லாம் பேச மாட்டார் அதிகமா. ஆனா அதை விட அவர் என்ன பண்ணாருன்னா எல்லாத்தையுமே இந்த ஆக்ஷன் தான். இப்பவும் அதான், இப்போ வரைக்கும் அதான், அன்னில இருந்து பாக்குறது தான். அவர் ஆக்ஷனும் அவரோட ரிசல்ட் தான் அதிகமா பேசுமே தவிர அவரை விட அதுதான் அதிகமா பேசும். சோ அதுல வந்து அந்த போக்கஸ் இருக்குல்ல. இப்ப இந்த எலெக்ஷன்ஸே எடுத்துக்கோங்களேன், கேம்பெயின் டைம்ல இருந்து இங்க வரைக்கும் ஒரு மேடையில கூட ஒரு கேம்பெயின்ல கூட உதயநிதின்ற பேரை கூட அவர் எடுக்கல. அவர் எடுத்த ஒரே டார்கெட் ஸ்டாலின். அந்த டார்கெட்டை அடிச்சாரு. அந்த டார்கெட்டை அதுதான். அதுவும் இல்லாம அந்த கான்பிடன்ஸ் எங்க இருந்துதான் கான்பிடன்ஸ் எப்படி வருமோ என்ன வருமோ நம்மளுக்கு தெரியாது. நான்லாம் கூட யோசிச்சு பாறேன். நம்ம எல்லாம் வந்துட்டு அரசியலுக்கு வராரு, இங்க வந்து அசிங்கப்படுவோம். ஃபர்ஸ்ட் சொல்றேன், வேணாம், நம்ம அரசியலுக்குள்ளேயே வேணாம், நம்ம சினிமாலதான் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு மனநிலை. அப்புறம் சரி அரசியலுக்கு வந்தாச்சு, போராடி இவ்வளவாது எடுக்கணும். இப்படி அவரு வந்து அப்படிதான். நீ வந்து இந்த யோசிக்கிறவன் எல்லாம் தண்ணி நில்லு, இதுனா இங்க நில்லு, தம் இருக்கிறவன் மட்டும் கூட நில்லு அப்படின்ற மாதிரி டைலாக் வர மாதிரி அவ்வளோ கான்பிடன்ஸோட அவ்வளோ இதோட நான் வந்து உங்க அப்பாவாலே முடியல, உன்னால முடியுமா இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் வந்துட்டு ஐயோ இவனுக்கு எல்லாம் ரெக்கார்டு வேற பண்ணி வச்சிருப்பாங்களே, நாளைக்கு எடுத்து நம்மள ஏதாவது பண்ண போறாருங்க, அண்ணன் என்ன நம்மள பண்றதை விட நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம், அண்ணன் என்ன பேசுவானுங்களோ இது பண்ணுவானுங்களோ அப்படின்னு. இவனுங்க ஊபிஸ் எல்லாம் செட் ஆயிட்டானுங்க, ஒரு மாதிரி மைண்ட் செட் ஆகி வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி வச்சிருக்கானுங்க, பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ணி இவனுங்களை ஒழிச்சிடணும்னு நல்லா இதுக்குன்னே சில கோடிகள் ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணி வச்சிருக்கானுங்க. ட்ரால்ஸ் எல்லாம் இறக்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்கானுங்க. அங்க திரும்பினா அசரீரி கேக்குது ஒரு வார்த்தை, கொளத்தூர் கொளத்தூர் கொளத்தூர்னு ஆணி வேறையே சாச்சுட்டான் தலைவன். என்ன பண்ணுவாரு? ஹைலைட் என்ன தெரியுமா, ஒரு ரவுண்டு கூட லீட் எடுக்கல நான் தாலு. சென்னையில என்னன்னா கொளத்தூருக்கு போனாரு. அவர் வந்து ஒன்னு நோட் பண்ணீங்கன்னா தெரியும், அவர் வந்து சேப்பாக் திருவல்லிக்கேணிக்கு வந்து அவர் வந்து பிரச்சாரத்துக்கே போல, லைட்டா ஒரு 2 நிமிஷம் போயிட்டு வந்திருந்தாருன்னா மேட்டர் முடிஞ்சிருக்காங்க. கடைக்கன் பார்வைப்பட்டிருந்தா சிறுசு முடிச்சு விட்டுருக்கலாம். ஐயா இத்தனைக்கும் அவரோட டூப்பு தாங்க ஐயா கொளத்தூர்ல வந்து பிரச்சாரம் செய்தாரு. ஒரிஜினல் போயிருந்தா இதுக்கு போயிருந்தா நீங்க டெபாசிட்டியே இழந்துருக்கீங்கன்னு தெரியுது. யோசிச்சு பாரு, அந்த மனுஷன் பெரம்பூர்ல நிக்கிறாருன்னா அதோட ஷாக் வேவ்ஸ் உன்னை சென்னையே அசைச்சு பார்த்துருச்சு. லைட் யோசிச்சு பாருங்க, ஒரு 2 வருஷமா 3 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து அவனுக்கு ஒன்று போர்ட்ரே பண்ணானுங்க, சொடலை இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் டான் கத்துமரம்னு. அருமடாவே டேய், நீங்க ரெண்டுமே எங்களுக்கு வேஸ்ட் தான்டா அப்படின்னு உட்கார வச்சிட்டாரு. அதுலயும் இந்த இந்த எலிவேஷன் இருக்கு பாத்தியா, எந்த கொம்பனாலையும் முடியாதுடா, என்னால முடியும்டா அப்படின்னு வந்தான் பாரு தலைவன் அங்க இருந்து. நீ என்ன படத்துல எலிவேஷன் பாத்துருக்க? நான் சொல்றேன் பாரு, அட்லி வில் மேக் அ பயோபிக்டா, அத மட்டும் நோட் பண்ணி வச்சு. இல்ல நான் யோசிச்சு பாருங்களேன், ஒரு கட்சி கூட எல்லா ஜாதி கட்சிகளும் இருக்குது, லிட்டரலி எல்லா ஜாதி கட்சியும் வச்சு நின்னுங்க. 23 பேரு. அதுல கிட்டத்தட்ட 15-16 கட்சி ஜாதி கட்சி தான். எல்லா ரீஜனோட ஜாதி கட்சியும் வச்சு எல்லா ஜாதியிலயும் ஒரு கட்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கானுங்க. ஐயா பயோபிக் மன்னிக்கவும் குறுக்கிடத்துக்கு இத படிக்கிறாங்க. ஏன்னா தாவேகா இந்தியன் அரசியல் அமைப்பிலேயே ஒரு அசாத்திய ஒரு சாதனையை படைச்சிருக்கு. 35% வாக்கு தனியா ஒற்ற கட்சி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, 1.76 crore votes. அனைத்து சாதிகளை கடந்து மதங்களை கடந்து மக்களை ₹1 கொடுக்காம. இது வந்து ஒரு இது. அப்புறம் பெரம்பூர்னு சொன்னீங்க, இவரோட பெருந்தன்மையோட ஒரு சிறிய உதாரணம். அன்னைக்கு இது வந்து கேண்டிடேட் அறிவிக்கும் போது இதுக்கு போகாம இருந்ததா? இல்லங்க அதாவது அவரை பெரம்பூர் வேட்பாளரா அறிவிச்சப்பவும் பெரம்பூர் சிவகுமார் வந்து நான் பாத்துக்கிறேன், இவருக்கு நன்றின்னு சொன்ன ஒரு தலைவரை நீங்க பார்த்தது உண்டாங்க? அந்த பகுதியோட மாவட்ட செயலாளருக்கு நான் உரிய மரியாதை, அதாவது அந்த அந்த சிறிய பெருந்தன்மை காட்டுறாரு இல்ல, அவரோட ஹம்பிள் நேச்சர், அவரோட அப்ரோச்சபிள் நேச்சர். ஒரு எல்லாருடையும் ஒரு குழந்தை ஒரு டான்ஸும் ஆடினாரு. அப்புறம் எல்லாரும் கொடுக்கறதும் அவர்கிட்ட வந்து ஒரு இளநீர்ல இருந்து ஒரு கித்தார்ல இருந்து ஒரு கூலர்ஸ்ல இருந்து எல்லாரையும் அரவணிக்கிறார்.
அவர் இல்ல எல்லாரோட சிட்டு, அன்பும் இருக்கிறார். ஒருத்தர் வாழ்க்கையில ஒரு 5 கூஸ் பம்ப்ஸ் இருந்தா பரவாயில்ல, நீ வாழ்க்கையே கூஸ் பம்ப்ஸ்ல தான் வச்சிருக்க. எங்க திரும்பினாலும் டேய் என்னடா நடக்குது, என்னடா இங்க என்ன, எங்கடா எதுக்குடா பயிர் விடுறது? இல்ல நீங்க எல்லாம் ரொம்ப பின்னாடி போய் கிட்ட எலெக்ஷன் கிட்ட வந்ததை சொன்னீங்க. அவரு கட்சி ஆரம்பிச்சு அந்த ஒரு இந்த விகடன் இதுக்கு போனாரு பாருங்க, புத்தக வெளியீட்டா அனைத்து உங்களோட அனைத்து கூட்டணி கணக்குகளையும் மைனஸ் ஆக்கி காட்டுவாங்க. இல்ல லிட்ரலி நான் அந்த நேரத்துல நான் அவர் பொசிஷன்ல இருந்திருந்தா நான் இந்த வார்த்தையை சொல்லிருக்க மாட்டேன். லிட்ரலி நான் யோசிக்கிறேன், உன்னோட நம்மளோட இதுவே என்னன்னு தெரியல, ஆனா ஒரு கன்விக்ஷன் யோசிச்சு பாருங்களேன். அங்க போய் உன் கூட்டணி கணக்கெல்லாம் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. இல்ல அது அவர் அதான் சொல்றேன்ல, அவரு ஒரு போக்கஸ், இத நான் பண்ணணும்னு அவர் நினைச்சது. இது எப்படின்னா, எதர் he is making it happen, he is working towards to make it happen. அதுவும் ஒண்ணு, அது நேச்சராவும் நிறைய விஷயம் அவருக்கு இது பண்ணுது. நான் தான் சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டி நம்ம பேசுவோம். இப்போ விக்கிரவாண்டி மாநாடு நடக்கும், கரெக்டா அடுத்த நாள் அங்க போய் மழை பெய்யும். என்னடா சரி, ஏன்னா சில விஷயம் லைஃப்ல நம்ம சில விஷயம் மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கி வச்சிருப்போம்ல, எல்லாத்தையும் நம்ப மாட்டோம். ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருந்தாங்க ப்ரோ, ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருந்தானுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா திமுக சேனல்ல மட்டும் மாநாட்டுக்கு முன்னாடி. அது யோசிச்சு பாருங்க. அதனால சில பேர் வராம இருந்திருப்பாங்களா, அதனால நம்ம சந்தோஷப்படணும் அல்பத்தனமா, அவ்வளவுதான், எங்களுக்கு வேற எதுவும் இல்ல. சோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஒரு நேச்சரா சிலது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல. நான் அதான் ஒரு மாதிரி ரொம்ப மூட நம்பிக்கை போகும் நேச்சரோட நிறுத்திக்கிறேன். ஹரிஸ்னா கோலிவுட் ஜீசஸ்னா சும்மாவா ஐயா, அவர் ஜெயிச்ச நாள் இன்னைக்கும் மழை பெஞ்சது. தூதுவன் வருவான், மதிக்கப்படுவான், பிறகு மாறி பொழியுங்கிற மாதிரி அன்னைக்கு ஜெயிச்ச நாள் அன்னைக்கும் மழை பெஞ்சிருக்கு. இல்ல இவரு ஒன்ஸ் இன் ஜெனரேஷன் ஆள்னா, இவரு ஒன்ஸ் இன் ஜெனரேஷனுக்கு உண்டான ஆள் இவரெல்லாம். இப்போ நான் இன்னொன்னு சொல்றேன், இவனுங்க எல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கானுங்களா இந்த மாதிரி, அவரு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அவரு ஏன் பெரம்பூர்லயும் திருச்சிலயும் நிக்கிறாரு, அதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பயந்துட்டாரு, எவ்வளவு நரேட்டிவ்ஸ் யோசிச்சு பாரு. அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற போதும் நானே கூட நிறைய விஷயம், ஐயா அண்ணா இது வேற மாதிரி, நான் அது மாதிரினா நானும் பதிவு போட்டிருக்கேன், இங்க இருக்க எல்லாருமே போட்டிருப்போம், கூட இருக்கவங்களும் இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிருக்கோம் நம்மலாம். அது மட்டும் இல்லாம எதிரில இருக்கவனுங்க நரேட்டிவ். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் this is my goal, I will achieve it at any cost, I will make it happenங்கிற அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல. இப்ப இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க. இவரு சாரி யாருக்கோ மைக்கு தம்பி ஃபிடல் சென்னையில் நின்னார், சென்னை ஸ்வீப், ஆர்டிபி திருச்சி நின்னார், திருச்சி ஸ்வீப். பேசுங்க. இல்ல திருச்சி ஸ்வீப் மட்டும் இது இல்லடா, அந்த 2 இடத்த அதோட அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா அவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல. சி எனி ஒன் கேன் சஜஸ்ட், இப்ப நான் சஜஸ்ட் பண்ணலாம், நீ சஜஸ்ட் பண்ணலாம், கண்டிப்பா எல்லாரோட பங்களிப்பும் இருக்கு. பட் அந்த ஜட்ஜ்மெண்ட் கால் இருக்குல்ல, இல்ல ரெண்டுமே டிஎம்கேவோட ஸ்ட்ராங் ஹோல்ஸ்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருந்தானுங்க. கோட்டை நானுங்க அங்க போய் கோட்டையை அடிச்சிட்டாரு. சாரி என்னடா நான் கோட்டையை அடிச்சிட்டேங்கற. இது நான் சொல்றேன் பாருங்க, இது எக்ஸாம்பிள் என்னன்னா, எம்ஜிஆரால கூட இது முடியல, இதான் உண்மை. லிட்டரலி என்ன எலிவேஷன் தெரியுமா அது? எம்ஜிஆர் எல்லா இடத்துலயும் ஜெயிச்ச போது கூட திருச்சியில அந்த தொகுதியில தோத்துருக்காரு. அங்க இவன் அடிச்சிருக்கான் தலைவன். என்ன அது அங்க மட்டும் எப்படி சார் வின் பண்ணாம விட்டீங்க? ஓகே ஐ வில் டேக் கேர் அப்படின்னு இருக்காரு. இப்படிதான் அவர் மைண்ட், நான் சொல்றேன் இப்ப யோசிச்சு பாரு, அவர் மைண்ட் வாய்ஸ்க்கு ஒண்ணு இருந்தா ரொம்ப எல்லாம் அழட்டிக்கிட்டு டைலாக் எல்லாம் இருக்காது. ஓ இஸ் இட் ஓகே ஐ வில் மேக் இட் ஹேப்பன் டோன்ட் வரி அப்படின்னு ஒரு மாதிரியே பேசிட்டு, ஓகே அப்படியா சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கூலா டீல் பண்ணிருக்காரு. யோசிச்சு இருக்கிறது. இதுல என்னன்னா இவனுங்க நம்மள எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப நீங்கெல்லாம் எங்களுக்கு கட்சியா இதுவா அதுவான்னு பேசிட்டு, இப்ப என்னன்னா என்ன பெருசா ஜெயிச்சிட்டீங்க டேய், நீங்க எல்லாம் ஆல்ரெடி 35% மேல இருந்தோ 28% இருந்தோ உங்க எலெக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? ஒருத்தர் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரா? இல்ல 75 வருஷ கட்சி வரலாற்றுல 1.72 crores ஓட்டு எடுத்திருக்கியாடா நீ? என்னடா நீ கட்சியில எடுத்துட்டு வா, அது வரைக்கும் தலையை கீழே போட்டு காலை பார்த்து பேசு. தமிழ்நாட்டுல வரலாறுல கூட்டணின்னு ஒண்ணு இல்லாம எப்போ நின்னு இருக்காங்க சொல்லுங்க? அதான் அவனை தேர்தலை சந்திச்சது கிடையாது கூட்டணியில. கவின ஒரு வாட்டி நின்று இருக்காங்க, கவின ஒரு வாட்டி நின்னு முட்டை 0.
ஐயா இங்க தமிழ்நாட்டுல மத்தவங்க தொடங்கிய கட்சிய, அதாவது மாமனித தலைவர்கள் தொடங்கிய கட்சிய கடைசியில வந்து திறமையே இல்லாதவங்க வந்து ஆட்டைய போட்ட வரலாறு தான் அதிகம். இங்க கொள்கை பிரகட மாநாடு விக்கிரவாண்டியிலேருந்து இந்த கட்சியோட நம்ம உயிர் வாழ்ந்திருக்கோம். ஓகேங்களா? இதை ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம தாங்கி இருக்கோம், சுமந்திருக்கோம். அதையும் தாண்டி இந்த கட்சி அவரால் உருவாக்கப்பட்டதுங்க ஃப்ரம் ஸ்கிராச். விஎம்ஐலேருந்து இங்க வரைக்கும் வந்து ஃப்ரம் ஸ்கிராச் ஹிஸ் விஷன் ஹஸ் பீன் வெரி வெரி கிளியர். அதுல தட் இஸ் வை ஈவன் இப்போ வந்து வட இந்தியா முழுக்க வந்து நமக்கு நிகழல, நம்மளை கூட எங்கேயோ தாண்டி எலவேஷன் பேன் இந்தியா அரசியல் தலைவர் ஆயிட்டாரு, உலக தலைவரே ஆயிட்டாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது இப்பவும் சொல்றேன், படிக்கப்படுறது. எல்லா ஐஏஎம்லயும் படிப்பாங்க ஃபியூச்சர்ல. இந்த ஆப்போட வெற்றியை படிச்சாங்களா, அதை விட பெருசா இந்த தாவேகாவோட வெற்றி இந்தியன் அரசியல் வரலாறுலயே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு இதுதான். நிறைய கட்சிங்க வந்து இதை படிக்கிறாங்க. எப்படி இவர் வந்து ஃப்ரம் ஆர்கானிக்கா தன்னெழுச்சியா வந்தவங்க, யார் காசுக்காக மாரடிக்கிற உங்க பெண் மீடியாலாம் மாதிரி இல்லாம எத்தனையோ பேர் வெளிநாட்டுல அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இங்கேயும் வந்து வேலையை பார்த்துக்கிட்டு அவருக்காக பேசிக்கிட்டு அவருக்காக வேலை செஞ்சுக்கிட்டு யாரும் காசுங்கிற எதிர்பார்ப்பே கிடையாது. அப்படி இருந்தா அது கொச்சையாயிடும். இவர் மேல இருக்கிற நேசம், பாசம், அன்பு இதெல்லாம் தூயமான விஷயம். அதனாலதான் இந்த தூய சக்தி. ஹரிஷ் நான் ஒரே ஒரு நிமிஷம், ஜேஎஸ் ப்ரோ அக்செப்ட் பண்ணிட்டேன் வந்துட்டாரான்னு தெரியல எனக்கு. அவர் பர்த்டே கரெக்டா வந்துருவாரு, சொல்லவே வேணாம். இல்ல யாரோ பேசிட்டு இருந்தாங்க, பேசட்டும். ப்ரோ நான் வந்துட்டு ரமேஷ், என் பேரு கொளத்தூர் தொகுதி தான். இங்க பிடிச்சி நெருக்கிட்டானுங்க. பெரம்பூர்ல அண்ணனும் வெள்ளி வேகத்துல ஆதவ 2 பேருமா நின்னு நடுவில் இருக்கிற குளத்துல அடிச்சு நறுக்கிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. அன்னியன் படத்துல ஆட்டோல தூக்கிட்டு போய் இடிக்கிற மாதிரி 2 பேரும் நெருக்கிட்டாங்க. உண்மையிலே அதுதான் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. குளத்தொட்டு வெள்ளிவாக்கமும் குளத்தொட்டு பெரம்பூர் 2 ஒரே ஏரியா தான், பெருசாலாம் ஒன்றும் இருக்காது. இல்லைங்க நான் வந்து ஆக்சுவலா இப்போ நான் பேச போறது சில பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஒரு ஃபேக்ட் என்னன்னா, செம்ம காண்டா இருக்கு, வெறுப்பா இருக்கு. நம்ம என்னமோ இவங்க கஷ்டப்பட்டு ஜெயிக்க போற மாதிரி, இது இப்படி ஜெயிக்கிறதுக்காக இதெல்லாம் விட்டு வந்தாரு. யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எப்படி இருக்கும் திருவிழா மாதிரி. ஜெயன் மேபி எல்லாரும் வேற மூட்ல இருப்பீங்க தெரில. ஒரு மாதிரி கில்ட் ட்ரிப் இல்ல, ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. இது என்னடா வாழ்க்கைன்னு எதுக்கான. ஆமா யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபர்ஸ்ட் லுக் இல்ல, ட்ரெய்லர் இல்ல, டீசர் இல்ல, இவங்கள ஜெயிச்சு என்னத்த சொல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஜெயிச்ச விக்டரி வந்து பெருசா இல்ல, ரொம்ப ஆஸ் யூசுவலா இருக்கு அப்படிங்க. இல்ல அப்படி கிடையாது. அவர் சொல்றத நான் சொல்றேன். இந்த டம்மிங்களை போய் வந்து பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு நாம வேற வந்து அரசியல் விட்டு இது சினிமா விட்டு வந்துட்டோமேனு சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் உண்மை. வெறுப்பா இருக்கு இவங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம நண்பர் கூட எடுத்துக்கோங்க, 2-3 தடவை நம்ம கூட ஃபைட் பண்ணுவாரு, ஜாலியா இருக்கும். அவர் ஒரு தடவை அட்லீஸ்ட் ஒரு 100க்கு 100 அடிக்கலனாலும் ஒரு 100க்கு 70-60 பண்ணுவாரு. இவனுங்க என்னங்க இவனுங்களை போட்டுறதுக்காண்டி நம்மளை போட்டு இது அதோட எனக்கு என்ன ஒன்னும் சொல்றதுக்குள்ள வெறுப்பு தான் வருது. நம்ம ஏன் நேஷனல்ஸ் போக கூடாது? அவனை போய் திரும்ப அங்க போய் ஜெயிச்சு தொலைஞ்சப்பறம் என்ன எனக்கு புரியல. அதுக்கப்புறம் எங்க ட்ரம்ப் கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்க முடியும்? நீ வேற அப்புறம் வர்ற போட்டோஸ் கூட வராது. ஒன்னும் இல்லையா, வெறுப்பா. இன்னும் இந்த போட்டோவை பார்த்து எத்தனை நாள் இருக்குது? எனக்கு சந்தோஷமா இருக்கு ஜெயஸ் ப்ரோ நீங்க பேசுறது. ஏன்னா இதே ஃபீலிங் நானும் உள்ள வந்தேன். சோ நம்மள மாதிரிதான் எல்லாரும் இல்லங்க. எல்லாருக்கும் அந்த மிஸ்ஸிங் இருக்கா டிபி? இல்ல நான் வெளிப்படையாவே சொல்றேன், லாஸ்ட் 10 வருஷம் இப்ப வந்து நான் வேலை பார்க்குற லெவல் ஆஃப் ஆக்சஸ்லாம் மற்ற படங்களோட டைட்டில்லாம் கிராக் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் எந்த படத்தோட டைட்டில் கேட்டிங்கனாலும், நான் இப்போ இல்லை, நான் சொல்கிறது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே, அட்லீஸ்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடி, 10-15 வருஷம்னு சொல்லிட்டேன் தெரியாமல், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னால் கிராக் பண்ணிட முடியும் கேட்டு. உதாரணத்துக்கு ரெமோவாக இருக்கட்டும், சில நிறைய டைட்டில்ஸாக நான் வேலை பார்க்குற கம்பெனிக்கு பிரேக்கே பண்ணியிருக்கோம். இந்த 10 வருஷம் ஒரு டைட்டில் கூட லீக் ஆனது இல்லைங்க, ஒரு டைட்டில் லீக் ஆனதில்லை. அப்படி வச்சுருப்பானுங்க கன்னு மாதிரி. 6 மணிக்கு மெர்சல் போஸ்ட்லாம் ஜல்லிக்கட்டு பின்னாடி அப்படி வரும் பாருங்க, என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரில. அதெல்லாம் ஏன் இல்லை நம்ம வாழ்க்கையில் இப்போ? அதுவும் வந்து சில தடவைலாம் வந்து நல்லா போயிட்டு நம்ம தமிழக அரசு, அது பேர் தமிழில் வேற வரலையே, பச்சை போர்டு ஒரு கடை இருக்கும், அங்கே போய் 2 மருந்து வாங்கிடுவேன். மருந்து வாங்கிட்டு நல்லா பாட்டு அப்படியே வரிசையாக போடுவேன், பின்னாடி இருந்து போட்டு ஜே 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 ஜேன்னு ஜாலியாக உட்காந்துருப்பேன். இப்போ என்னை சுற்றி இருக்க மட்டும்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கேன், என்ன வாழ்க்கை நான் வாழ்கிறேன், லிட்டரலாக சொல்கிறேன், இது என்ன வாழ்க்கைன்னு எனக்கு புரியல.
இது இவனுங்களை சண்டை போட்டு ஜெயிச்சு இவனுங்க வேற சின்ன பசங்க மாதிரி ஏதோ நீ ஏன் அங்க போல என் கரண்ட்டுக்குள்ள எதையோ எல்கேஜி பசங்க கூட ஒழுங்கா கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி இவனுங்க வேற காமெடி ரெஸ்பான்சிபிள் பண்ணி அதிகமா இருக்கு ப்ரோ. ரெஸ்பான்சிபிள் நம்ம வந்துட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணணும் அதான் ஆக்சுவலா. ப்ரோ ரெஸ்பான்சிபிள் கரெக்ட் தான் ப்ரோ. என்ன ப்ரோ ஆனா இன்னும் இதுல ஒரு அதிர்ச்சி தம்பி, உனக்கு ஒரு அதிர்ச்சி. இது வரைக்கும் தெரி செட்டு தான் ஓட்டு போட்டிருக்கானுங்க. இன்னும் பெருசல்ல இருந்து லியோ வரைக்கும் இறங்குவானுங்க அடுத்த எலெக்ஷன்ல. ஜெயிக்கிற கனவுலாம் விட்டுருக்கடா. இல்ல அவனுங்களோட கோர் இருப்பானுங்கல்ல, கோர் ஓட் பேங்க், அவனுக்கு ரியாலிட்டி வந்துருச்சு ப்ரோ. ஆனா பயங்கரமான விர்ச்சுவல் வாரியர்ஸ்னா உண்மையிலே 2 வருஷத்துல ஆன்லைன்ல அவனுக்கு தான் ப்ரோ வின் பண்ணி கொடுத்தது மேஜர் ரீசன். இல்ல அவனுங்க இல்ல அந்த ரியாலிட்டிக்குள்ள அவனுங்க வந்துட்டானுங்க. அவங்க சொன்னாங்க இல்லையா, நீ என்ன வேணா இது நேரேட்டிவ் செட் பண்ணு, நான் உடைக்கிறேன், வா இல்ல நான் வா, இப்பயும் 20 வருஷம் 30 வருஷம் எடுத்துட்டு வா, வீடியோட வரேன் நான், வா நீ வா உடைச்சிட்டு வா. இல்ல நான் இப்பயும் சொல்றேன், நீங்க கூகுள்ல மெட்டால எங்க இருந்தாலும் கூட போய் ஸ்டாஃப் ஹையர் பண்ணீங்க சொல்லுங்க, நம்ம பசங்க அவனுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, கிராக்கே பண்ண முடியாது. இவனுங்க வந்து எப்போ வந்து கார் ஓட்டுனது தப்பு, ஏன்னா ட்ரைனிங் அப்படி எடுத்திருக்காங்க. நாங்க 10 வருஷமா ட்விட்டர் ஃபேமஸ் ஆனது வந்து ஃபுல்லா ஒரு உருவ போட்ட ட்ரைனிங் எடுத்திருக்கோம் நாங்க. சும்மா நீ மெட்டா எங்க கேட்டாலும் அவனுங்க முதல்ல எங்களை பகச்சிக்க மாட்டானுங்க. நாங்கதான் அவனுக்கு உங்களுக்கு வேணும், அவனுங்க அல்காரிதம்க்கு அட் டைம்ல 5 ஃபேன் பேஸ் இது பண்ணுவாங்க. இல்ல லிட்டரலி எனக்கெல்லாம் வந்து நிறைய ஷாக்கா இருக்கு. எப்படின்னா இன்டர்நெட்ல சர்ச் பண்ணா கூட நிறைய விஷயம் இருக்காது. திடீர்னு போய் 1980 இருந்து ஒரு பேப்பர் கட்டிங்க தூக்கின்னு வருவாங்க. இதெல்லாம் எங்கடா இருந்தது? இல்லங்க தமிழக வெற்றி கழகத்துல இக்கு விட்டுருச்சுன்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதியோட அந்த தமிழுக்கு பேப்பர் கரெக்ஷன் போட்டானுங்க பாருங்க. அன்னைக்கு அவனுக்கு நொந்துருப்பானுங்க, யாரா அவனுங்க டே அப்படின்னு. இல்ல இது இவனுங்க நம்ம அண்ணனை அடிக்கணும்னு நினைச்சா நேரா பீச்ல போய் தோண்டி எடுத்துருவானுங்க. அந்த ஆளுங்க அங்க இருந்தா டேய் வேற எங்கேயும் அடிக்க மாட்டான், அங்கதான் அடிப்போம். இல்ல நான் அதுக்கு ஒரு மீன் பார்த்தேன். ஏன்டா என் பையன் பண்றதுக்கு என்ன ஏன்டா வார தோண்டி தோண்டி அடிக்கிறீங்க பண்ணிட்டு இருக்கானுங்க ப்ரோ. ஜென்சி டிஎம்கேன்னு சொல்லி ஆக்டிங்க போட்டு டிராமா போட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல அந்த ஜென்சி டிஎம்கே கதையே ஒரு ஸ்கேம் கதை தான். இப்ப அந்த 4 பவர் ஸ்டார் ஃபேன் பேஸ் கூட பெட்டரா இருக்கும். இல்ல 4 வருஷத்துக்கு இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 4 பேரோட நெட்வொர்க் எடுத்து பாருங்க, அவனுக்கு ஏதாவது ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கானுங்க. பேசிட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா ரொம்ப சொல்லிட்டேன், எனக்கு எப்பெல்லாம் கொஞ்சம் ஜாலியா இருக்கேனோ, ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகணும்னா அந்த ஒரு அக்கௌண்ட் இருக்கு, என் பேர் என்னமோ, அந்த சைட்ல கார்ல உட்காந்துட்டே பேசுவான். அந்த அக்கௌண்ட்டை போய் சர்ச் பண்ணி பேசுறத பார்த்தோம்னா அப்படியே இன்னும் காண்டாகும், அப்படியே வாழ்க்கை நார்மலைஸ் ஆயிரும். சூப்பரா பேசுவான். அதாவது உலகமே அவனுக்கு அந்த இந்த இதுல ராய்ப்பன்னு சொல்லுவாங்க, உலகமே உன் காலு கீழே இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் பேசுவான். அவனோட பழைய வீடெல்லாம் திரும்ப அதனால ஃபீல்ட்ல வரும், அது இன்னும் ஜாலியா இருக்கும் பாக்குறதுக்கு. என்னென்னமோ பேசி வச்சிருப்பான். அவ்வளவுதான். நீங்க சொல்ற மதுரையில ஒருத்தன் பேசுவானே, அவனைய சொல்றீங்க, வணக்கம் விஜய் சார் அப்படின்னு இந்த எராமிஸ் வச்சுட்டு காருக்குள்ள இருந்து வீடியோ போடுவானே. எனக்கு இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க சொல்ற மாதிரி வீடியோ எல்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன். எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆயிரும், பார்க்க மாட்டேன், அவாய்ட் பண்ணிடணும், நம்ம ஒரு டிக்னிட்டியோட இருக்கணும் அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆனா இப்ப ஜெயிச்சதுக்கு அப்புறம் எனக்கு அந்த வீடியோ எல்லாம் இப்ப பாக்குறதுக்கு வந்து அவன் திட்டதான் செய்யறான் இன்னும். ஆனா எனக்கு இப்ப அவனும் பார்க்க ஜாலியா இருக்கு, கோமாளி மாதிரி இருக்கான். ஒரு வீடியோ எல்லாம் அவனு போட்டிருந்தானுங்க, மே 4க்கு பிறகு விஜய் ஃபேன்ஸ் அவர்களின் கதறல் அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ வந்து 1 நிமிஷத்துக்கு பேசிக்கிட்டு இருந்தானுங்க. எல்லாமே நம்மளுக்கு அவனுங்க போட்ட மீம், எல்லாமே அவனுங்க நம்மளுக்கு போட்ட மீம் இப்ப அவனுக்கு மீம் ஆயிடுச்சு. என்ன தெரியுமா சொல்லியிருந்தானுங்க, காமராஜரையே தோக்கடிச்ச ஊரு சார், அடுத்து போய் 4ஆம் தேதி 7 மணிக்கு போடுறானுங்க, காமராஜரே தோக்கடிச்ச ஊரு சார். ஜேஎஸ் ப்ரோ சொன்ன மாதிரி நீ எவ்வளவு கோடி செலவு பண்ணாலும் ஒன்னால இந்த மாதிரி டீம் எல்லாம் ஆர்கனைஸோ ஹையரோ பண்ணவே முடியாது. இது வந்து ஒரு எஜுகேஷன்னாலயோ ஒரு இதனாலயோ வர்றது கிடையாது. இது அதெல்லாம் மீறின ஒரு எமோஷன். லிட்டரலி இன்னொன்னு புரிஞ்சுக்கோ, இது நாங்களே ஆர்கனைஸ் பண்ண டீம் கிடையாது, அதுவா வந்து டீம். இது ஆமா, இது ஆர்கானிக்கா கிரியேட் ஆன டீம். இல்ல ப்ரோ, ஸ்டாலின் காமராஜாலும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல ஆக்சுவலா நடக்கிறலாம் பார்த்தா அவனுக்கு டினையிலே இருக்கானுங்க. அவனுக்கு எப்பதான் ரியாலிட்டிக்கு அவனுக்கு தெரியும் தெரியல. இல்ல அவங்களுக்கு ரியாலிட்டி தெரியும்,
அதை வெளியில சொல்றது இல்ல, அவ்வளவுதான். அவங்களுக்கு வந்து தெரியும் ப்ரோ, எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு தெரியும் சரியான அடி வாங்க போறோம். அதை எவ்வளவு தூரம் தள்ளி போடலாம், எவ்வளவு மினிமைஸ் பண்ணலாம்னு ட்ரை பண்ணாங்க. அது மட்டும் தான் இந்த கட்சியில ஒருத்தருக்கு மட்டும் தாங்க தெரியாது, டிஎம்கேல அவர் மட்டும் தான் ஏமாத்திட்டு இருந்தாங்க, மத்த எல்லாருக்குமே தெரியும், ரியாலிட்டி தெரியும். உண்மைதான். ஸ்டாலினை தவிர எல்லாருக்குமே தெரியும் ஆப்பு கன்ஃபார்ம்னு, அவருக்கு மட்டும் தெரியல. அன்னைக்கு வெளியில வந்த போது கூட எனக்கு அதான் நான் சொல்ல, இன்னொரு வாட்டி அன்னைக்கு பேசிட்டு இருந்த போது கூட ஏமாத்திட்டாங்க எல்லாரும், ஏமாத்திட்டாங்க அந்த மாதிரிதான் கேட்டுச்சா டப்பிங் பின்னாடி எல்லாரும். ஹாப்பி பர்த்டே தளபதி, ஹாப்பி பர்த்டே தளபதி. டைம் 12 o'clock ஆயிடுச்சு. ஓ ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே. இதே மாதிரி வருஷம் நாங்க வந்து பல வருஷத்துக்கு இன்னும் ஸ்பேஸ் போடணும். ஹாப்பி பர்த்டே முதல்வரே. சரி அண்ணே, அப்படியே டக்குன்னு சிஎம் ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ஏதாவது ஒன்னு ரிலீஸ் பண்ண வேண்டியதா? ஃபர்ஸ்ட் லுக் ஒண்ணுமே எல்லாமே ஆக்ஷன் பிளாக் தான் ப்ரோ. கேக்குறீங்க சொல்லுங்க. இல்ல இவ்வளவு நேரம் ஒரு இன்ட்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு 20 minutes தான் போயிட்டு இருக்கு. இப்ப எல்லாம் முடிஞ்சு ஆக்ஷன் பிளாக் இறக்க போறாரு அண்ணன், கதற போறானுங்க. 23ஆம் தேதி வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸ் வரும். ஆனா இந்த 12 மணி இந்த ஒரு நிமிஷம் தாண்டறதுக்குள்ள ஒரு விஷயத்தை மிஸ் பண்றோம். அந்த அக்கவுண்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஏதாவது போட்டோ ஏதாவது ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இருப்போம். இல்ல கோபி பிரசனா போட்டு பொறந்துகிட்டு இருந்திருப்போம். எதுவும் லைட்டா போய் அந்த அக்கவுண்ட் யாராவது ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க, ஏதாவது இல்லடே கோல்டு கோபி இன்னைக்குதான் நிம்மதியா தூங்கி இருப்பான். அப்பா இனி என்ன விடுங்களா சாமி அப்படின்னு அவன் எப்படி போனாலும் அவனு, அதாவது அவன் சில பேருக்கு இருக்குல்ல கரெக்டா பண்ணிட்டா என்ன போல்வாங்கன்னு, நீ என்ன பண்ணாலும் உனக்கு அடி. இப்போ கரெக்டா பண்ணானா ஏன்டா இது நல்லா பண்ணிட்டு போன வாட்டி ஏன்டா அப்படி கொடுத்த பேஜ நோண்டி பார்த்தா. ஆமா 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 உண்மைதான். ஏதாவது வரல குமாரா. இல்ல அவன் ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பசங்க அதுல ஒரு 4 பேர் இதெல்லாம் டியூனிங் ஆன்ட்ட கொடுத்திருந்தா பிரிச்சு மேஞ்சிருப்பான்னு நான் இங்க இருந்து ஒரு 4 ட்வீட். பாவம் நல்லா இருடா கோல்டு கோபி, சந்தோஷமா இரு ப்ரோ. நீங்க பாயிண்ட் சொன்னீங்கல்ல, இந்த திமுக காரங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா இவருக்கு மட்டும் தெரியலன்ட்டு. அதாவது இன்னியும் மக்களை தாங்க இவங்க குறை சொல்லிட்டு இருக்காங்க, நன்றி கெட்டவங்க, முட்டாளுங்க, தற்கொலை தெரியல, வத்து தெரியலன்ட்டு. நீங்க உள்பரிசீலனை செய்யல, உங்களோட கேவலமான நிர்வாகம் உங்க கண்ணுக்கே தெரியலையா? எத்தனை பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எதிரான கேஸு, அப்புறம் நீங்க எத்தனை ஊழல் செஞ்சீங்க, அதையும் தாண்டி இங்க வந்து காவல்துறை அத்துமீறல்கள், நம்ம லிஸ்ட் அடுக்கடுக்கா சொல்லிட்டே போகலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா இன்ஸ்டாகிராமா, பிரச்சனை என்னன்னா வந்து மக்கள் தற்கொலையா. கடைசி வரைக்கும் இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணும்போது அக்கௌண்டபிலிட்டி ஃபெயிலியரோ சக்சஸோ ஃபெயிலியரோங்க, தளபதி ஆல்வேஸ் த பக் ஸ்டாப்ஸ் வித் ஹிம். ஹி டேக்ஸ் த கம்ப்ளீட் அக்கௌண்டபிலிட்டி, ஹி டேக்ஸ் த கம்ப்ளீட் ஓனர்ஷிப். கரூர் அப்ப கூட அவர் நான் இங்க தான் இருப்பேன், 4 நிமிஷத்துல பேசினது, நான் இங்க தான் இருப்பேன், எங்க வேணா வந்து என்ன பண்ணி ஏன் இது என்னை சார்ந்தவர்களை, என்னை நம்பி வந்தவர்களை எதுவும் பண்ணாதீங்க, என் மேல இருக்கிற கார்ப்புணர்ச்சி அவங்க மேல காட்டாதீங்க, தில்லி இருந்தா இங்க வாங்கங்கிற மாதிரி பேசுனேன். ஆனா இவங்க கடைசி வரைக்கும் மக்களை குறை சொல்றது, ஊரை வந்து தற்கூரின்னு பேசுறது. இதுக்குனால்தான் உன்னால இன்னி வரைக்கும் பேக் டு பேக் நீ கொடுத்ததே இல்லை ஆட்சி. எதுக்கு அதை உள்பரிசீலனை செஞ்சியா? இல்ல சித்து, அது மட்டும் கிடையாது. தலைவனுக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, எந்த துறையில போனாலும் அங்க டாப்ப கழட்டிடுவாரு. டாப் என்ன டாப்னு அந்த டாப்ப கழட்டிட்டு தான் மறுவேளை வந்தாரு இங்க. இல்ல அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவர் வந்த உடனே எடுத்த அக்ரெசிவ் மூவ்னா, கரூர்ல ஒட்டுமொத்த அந்த போலீஸ் எதையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. ஆனா அது எவ்வளவு சைலண்டா சட்டில்டா பண்ணாரு தெரியுமா? யாருமே அதை கிரிட்டிசைஸே பண்ண முடியல. ஆனா அவர் வந்த உடனே எடுத்த ஒரு பெரிய ஸ்டெப் நான் அதை பார்ப்பேன். அவரு அவளை ஈஸியா கடந்து போக மாட்டாருன்னு தான் தோணுது எனக்குலாம் கரூர் விஷயத்த. எல்லாமே நடந்துட்டு தான் ப்ரோ இருக்கு ஆல்ரெடி இந்த ஒர்க்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ். அதுவும் இல்லாம இவரை வந்து இந்த ஒரு அழுத்தம் கொடுத்தா, இது யாரோ ஒரு இன்டர்வியூல கூட யாரோ சொன்னாங்க, யார் சொன்னாங்கன்னு மறந்துட்டேன். ஒரு விஷயம் இருக்கும்ல, என்ன வேணா நீ பண்ணிக்கோ, உனக்கு வேணுங்கிற இது எடுத்தாங்க இல்ல அவரு. இல்லடா இதை சொல்லிடுறேன். அதாவது நீங்க என்ன வேணா எப்படி வேணா எதிர்த்துக்கோ, அவர்கிட்ட வந்து நீ ரெக்வஸ்டா கூட கேட்டு ஒரு வேலையை பண்ணிரு. ஒரு அழுத்தம் கொடுத்து அது மூலமா அவர் அடக்கிடலான்னு மட்டும் நீ நினைச்சனா, அது மட்டும் he takes it very personal. அது மட்டும் நடக்கவே நடக்காது. அது அவரும் அந்த மாதிரிதான், அதுக்கேத்த மாதிரியே நடந்துரும். அதனால இவருக்கு வந்து இந்த அரசியல் அழுத்தம் கொடுக்கறது இதெல்லாம் நீங்க பண்ணி அவரை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவனுங்க டன். அண்ட் ஆல்ரெடி டிஎம்கேல இருந்து சில பேர் வந்து அந்த சைட்ல இருக்கவனுங்களே சொல்றானுங்க,
2031 they have lost hope. அத பத்தி அவங்களுக்கு கவலையே இல்ல. இப்ப அது முடியாதுன்ற நிலைமைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டானுங்க. இல்ல அவனுங்களோட லிட்டரலி கோர் டீமுக்கு வந்து அவனோட கோர் டீம் இப்ப அவனுங்க வந்து இதே போயிடுச்சு. அவனுங்க இப்ப யோசிக்கிறதே 2036 பத்தி தான். அவனுங்க இப்ப எப்படி வந்து சண்டை போடுறது என்ன பண்றது இன்னைக்கு சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்புறேன். ஆக்சுவலா என் வீட்டில் வந்து போன வருஷம் ஜூலை 3 வந்து மேபி சில பேருக்கு தெரியும் பாட்டி இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கு இந்த வருஷம் அந்த ஃபர்ஸ்ட் இயரோட இது கொண்டாடுறது நாளைக்கு கோஇன்சிடென்ட்லாம். ஸோ அதனால நான் எனக்கு சொந்த ஊர் வந்திருந்தேன். என்னோட ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சில ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் கழகத்தில் இருப்பாங்கல்ல, இந்த கழகத்தில் அறிவாலயம் கழகத்தில். அதனால அவங்களெலாம் எலெக்ஷன் முன்னாடி பார்த்தது அவனுங்க என்கிட்ட பேசின விதமே ரொம்ப சீப்பாக பேசினானுங்க. ஒரு 5 சீட்டு வாங்கினீங்கன்னா பெரிய விஷயம்தான், நீலாம் போயிருக்கலாம் அப்படி இப்படின்னு சின்ன வயசுலேருந்து தெரிற ஏதாவது உனக்கும் அப்படின்னு ரொம்ப பேசினானுங்க. அதில் அம்மா ரிலேட்டிவ் ஒருத்தர் இருக்காரு, அவர் இன்னைக்கே வந்துட்டானுங்க. வந்து என்னை பார்த்துட்டு இன்னைக்கு தான் பார்க்குறானுங்க. என்னப்பா எதிர்பார்க்க நான் அதுக்கப்புறம் பேசவும் இல்லை. நான் மொத்தமாக இருக்க ஃபேமிலி குரூப்பில் ஒரே மெசேஜ் மட்டும் போட்டு விட்டேன், சூரியன் மறையும் வரை வாக்களிக்கலாம், மறக்காமல் வாக்களிப்பீர் அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பார்க்குறேன். பார்த்துட்டு எப்படிப்பா எங்களுக்கே நம்பிக்கை, உனக்கு மட்டும் எப்படிப்பா நம்பிக்கை இருந்துச்சு? நானுங்க இல்லைங்க அது நம்பிக்கை இருந்துச்சுன்றதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் உங்கள் கட்சி என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அதை பற்றி எதுக்குப்பா அப்படின்னானுங்க. சரி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓட்டு எங்க மதுரை வாயில்லையா குளத்தூர்லையான்னு கேட்டேன். இன்னும் கோவம் வந்துச்சு. இங்க பாரு நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு, எது எப்படி சிலிண்டர் கொடுக்க போறீங்க, காசு எப்படி கொடுக்க போறீங்க, அது இது ஒரு 2.5 நேரம் நான் சொந்தக்காரெல்லாம் பார்க்கல, விட்டு கிழிச்சேன். எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து, டேய் ஏன்டா அவங்க கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஒரு வழி இல்லாம பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உங்களே உள்ள வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்டா, அவங்க கூட எல்லாம் பேசாதரா அப்படின்னாரு. அதனால அவனுக்கு வந்து ரொம்ப 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 பாவம், நாங்களும் ரொம்ப ரொம்ப பாவம். ஜெயிச்சு என்ன பிரயோஜனம் எனக்கு புரியல, வெறுப்பு தான் வருது. ஆனா ஜெயஸ் ப்ரோ இப்படி ஒரு ஆங்கிள் நீங்க எடுத்துனீங்கன்னு நான் லிட்டரலி நினைச்சு கூட பார்க்கல. எந்த ஆங்கிள்? அதாவது ஜெயிச்சு கூட என்னப்பா பண்றது அப்படின்னு ஒரு ஆங்கிள் இப்ப எடுத்துட்டு வந்தீங்க. இல்லைங்க சத்தியமாங்க, இப்ப யோசிச்சு பாருங்களேங்க, ஜெயிச்சு இப்ப இன்கேஸ் ஜெயிக்காம இருந்தா கூட நமக்கு திரும்ப ஜெயிச்சணுன்ற வெறி இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனா ஜெயிச்சு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அதை நான் மறுக்கல. ஆனா நமக்கு எனக்கு பர்சனலா ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த சந்தோஷன்றது அவரோட படமும் அவரை சுத்தி தாங்க உலகமே. அவர் கொடுக்குற சந்தோஷம், அவரோட அந்த அது எனக்கு கரெக்டான வார்த்தை வந்து தமிழ்ல தெரியல, ஈஃபோரியான்னு ஒரு வார்த்தை இருக்கு. அவரை சுத்தி இருக்கிற அந்த பில்டப் தான் வந்து என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துற விஷயமே. எல்லாருக்கும் தெரியாதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம பண்ணாத சேட்டையே கிடையாது. அந்த போதை அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி இப்போ இன்னும் சொல்ல போனா கோட்டா இருக்கட்டும், இன்னும் சில படங்கள்லாம் வந்து எனக்கு கதை வந்து ஒரு அவுட்டர் செல்லாவே தெரியும், இதான் கதைன்னு. அப்போ எனக்கு படத்துல எனக்கு எக்ஸைட்மெண்ட்டே கிடையாது. இல்லை எஸ்கே நடிக்க போறாருன்றது ரொம்ப முன்னாடியே தெரியும் எனக்கு. அந்த டயலாக்ன்றதும் கூட எனக்கு தெரியும். நீ ஒரு வேலையா போறீங்க, அந்த வேலையை நீங்க பாருங்க, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றது முதல் கொண்டு தெரியும். அப்படின்ற பட்சத்துல நமக்கு படம் எக்ஸைட் பண்ணாதுன்னு. என்னை எப்பயுமே அவரை சுத்தி இருக்கிற இதில் நியூஸ் போயிடுச்சு, இவரோட லைக்ஸ் போயிடுச்சு, அப்படின்ற ஒரு விஷயமும் அது மட்டும் தான் எனக்கு எக்ஸைட் பண்ணும். அதுதான் அந்த இஃபோரியா தான் எனக்கு ஒரு ஹையே கொடுக்கும். இன்னைக்கு அந்த இப்போ அதோட பீக் பின்னாக்கள் வந்து அந்த எலெக்ஷன் டே தான். அதில் நான் என்னையிலே மறுக்க மாட்டேன். அந்த மாதிரி நான் கத்தி அழுது இதெல்லாம் ஆனது கிடையாது, இவ்வளோ எமோஷனலாக ஆனது கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் இது என்னவா இருக்குன்னு எனக்கு புரியல. இப்போ நான் எதை நோக்கி நான் ட்ராவல் பண்ணுறது? இப்போ நீங்கள் வாழ்க்கையில் ஒரு டவுன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி லோவாக இருக்கீங்க, சரி இந்த பாட்டு வந்துடும் கொஞ்ச நாளில், ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் வந்துடும் அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும், இல்லை சிங்கிள் வந்துடும் இருக்கும், ட்ரெய்லர் வந்துடும் இருக்கும், படம் வரும், அதுக்கப்புறம் அடுத்த படத்தில் இப்படி வாழ்க்கையை தள்ளுவோம். எதை வச்சு நான் தள்ளுறது எனக்கு புரியலையே. அது ஒரு மாதிரி காண்டா இருக்கு. இந்த ஜெயசூர்யா சட்டமன்ற கூட்டத்தொடர வேணா நம்ம வச்சு தொடரலாம். ஜெயஸ் ப்ரோ நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். ஒருவேளை அண்ணன் தூக்கல்னா நம்ம எல்லாம் எங்க இருந்திருப்போம்னு யோசிச்சு பாருங்க. இல்லங்க நான் ஜெயிச்சது நான் சொல்றேன்ல, அது ஜெயிச்சது ரொம்ப முக்கியம். அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, சந்தோஷத்துக்கு எல்லாம் ஓகே. ஆனா இது வந்து இப்ப சட்டமன்ற கூட்டத்தொடரும் பார்த்தாலும் இல்லைங்க நான் ஜெயஸ் ப்ரோ நீங்க சொல்றது 100% உண்மை. இதே ஃபீல் தான் பாதி பேரு நான் பேச முடியாம இருக்கு நிறைய பேரோட குரலா நீங்க இருக்கிறீங்க. அது எனக்கு அன்டினேபிள் ப்ரோ. நம்ம கேலரிக்கான் இல்லைங்க, மேபி நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம். ஆனா நம்ம கேலரிக்கு நமக்கு என்ன மனசுல இருக்குன்றதான் சொல்ல முடியும். சட்டமன்ற கூட்டத்தொடரும் சரிங்க, அது என்னங்க எனக்கு புரியலையேங்க. அது எவ்வளவு நேரங்க அது அப்படியே அது எனக்கு புரியலையே. இப்ப
நம்ம இல்ல நண்பரோட சண்டை கம்பேரிசனே போட்டு பண்ண தேவையில்லை ப்ரோ. அது கம்பேர்லாம் அதாங்க பண்ண தேவையில்லை நம்ம. இது அதான் வேற அதான் மாதிரி நம்ம ஒரு எமோஷன். இல்லைங்க நம்ம நம்ம நண்பரோட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கும் ஆர்கே சுரேஷோட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்லங்க. அந்த மாதிரி இருக்குங்க எனக்கு அது. அதாங்க என்னோட வெளிப்படையான உண்மை அதுதான். இந்த சர்க்காரோட ஒரு படம் ஜெய்ஸ் வந்துச்சு. ப்ரோ நீங்க சொல்றது அந்த கரெக்ட். படத்தோட நம்ம நான் என்ன பண்றதுன்னா, இந்த ஆர்கே ஒரு சுரேஷோட ஃபேன்ஸ்ன்னு வந்து ஒரு 4 பேர் வந்து என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பில்லா பாண்டியா போன ஒரு 2 வருஷமா 5%, 2%, சீட்டு ஜெயிக்க மாட்டீங்க. நான்லாம் ஒவ்வொரு வாட்டியும் வாரத்துக்கு எப்படி ஒரு ஆளை பார்ப்பேன். நான் வந்து இப்படிதான் வந்து என் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். அவன் கூட உட்காந்து ஒரு 2 மணி நேரம் இப்ப பேசி கொளத்தூர் தேர்வு எங்களுக்கு எப்படி இருக்கு. லிட்டரலி அவன்கிட்ட கொளத்தூர்னு சொன்னா கத்துறானுங்க, வாழ் வாழ் வாழ்வான்னு கத்துறானுங்க. போன இப்போ வாரம் என்கிட்ட நான் இப்போ ஹரிஷ் எனக்கு கிட்ட சொல்லிக்கிட்டு இப்போ வந்து இருந்தேன், லைட்டா கொளத்தூர். இப்ப கொளத்தூர்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டமான வார்த்தையா தான் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. கைஸ் இல்ல நம்ம இந்த ஹேஷ்டாக் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துருச்சு. இந்த கோபி சுதாகர் வந்து ஒரு வீடியோல பூமர்னு கத்துவானுங்கல்ல, அது மாதிரி இப்போ இந்த வயசான அங்கிளுங்க எல்லாம் பார்த்தா குளத்தூர்னு கத்துறதா இருக்கு. கிறிஸ்டபர் மாதிரி ஆயிடுவானுங்க அந்த வார்த்தையை சொன்னா. இல்லைங்க ஆக்சுவலா வந்து இந்த 30 daysல அவர் டெலிவரி பண்றதே பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணியிருக்காருங்க. நமக்கே தெரியல உண்மையான விஷயம் என்னன்றதெல்லாம். கிரவுண்ட் லெவல்ல சும்மா ரோட்ல போய் நின்று பேசி பார்த்தீங்கன்னாலே தெரியுது. பீப்புள் ஆர் வெரி வெரி ஹாப்பி. அவங்க வந்து இந்த ஒரு 20% ஓட் பேங்க் இருக்குங்க டிஎம்கேக்கு எப்பயுமே. அந்த 20% 120 பேரை தவிர 80 பேர் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கான். இந்த கரண்ட் பிரச்சனையும் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் சால்வ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சால்வ் ஆயிரும். இது அவங்க பீப்புள் ஆர் வெரி வெரி ஹாப்பி. இன்னைக்கு தான் அந்த கோர் டிஎம்கே ரிலேட்டிவ் சொன்னால அவரெல்லாம் சொல்றாரு என்கிட்ட. இல்லை புரியவே இல்லை எங்களுக்கும் எப்படி இவ்வளவு அவனுங்களால அது கிராக்கும் பண்ண முடியல. ஆக்சுவலா நீங்க உட்காந்து அவன்கிட்ட காமா பேசி பார்த்தீங்கன்னா அவனுங்க தான் சொல்றானுங்க அவங்களாலே கிராக் பண்ண முடியல. தப்பு ப்ரோ பண்ணாலும் இப்போ நீங்க கிராக் பண்ண முடியலன்னா அவனுங்க இன்னைக்கும் மைண்ட கிராக் பண்ணிட்டு இருக்கானுங்க கிராக்குங்க. ஆனா என்ன மேட்டர்னா இதுக்கு ஒரு இந்த ப்ராப்ளம்க்கு உங்களுக்கு சொல்யூஷனே கிடையாது. நீ எந்த ஆங்கிள்லயுமே இட் இஸ் அன்பீட்டபிள். அந்த மாதிரி நீ நாளைக்கு எப்படி உட்காந்து யோசிச்சாலும் என்னைக்கு ஐஎம்எல்ல போட்டாரோ அன்னைக்கு முடிஞ்சு. ப்ரோ அவர் பயங்கரமான பொலிட்டிஷியன் ப்ரோ. கருணாநிதியே இருந்தாலும் ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது ப்ரோ. அந்த மாதிரி பண்ணிருக்காரு ப்ரோ அவரு. இவர் ஆக்ட்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அரசியல் ஃபார்மாலிட்டியா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தான் இவர் புதுசு. அதெல்லாம் ஏஜ் ஓல்டு பொலிட்டீஷியன். ஆக்சுவலா அதுதான் சைட் பிசினஸ் போல் இருக்கு. இதுதான் மெயின் பிசினஸ். லியோ நீ ஒன்னை ஏமாத்துறன்னு நினைச்சு அவங்களை ஏமாத்துறன்னு நினைச்சு நீ யாரையோ ஏமாத்திக்கிட்டு இருக்க லியோ. ஹாய் ப்ரோ. ஜெய்ஸ் ப்ரோ ஹாய். நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கேன்னு போய் சொல்றாங்க. என்னங்க ஆப்போசிட் கேஸ் நாக் அவுட் பண்றதுல வந்து நான் பெரிய ஃபேன். நீ வேற இல்ல இருங்க. ஆமா ஜெய்ஸ் ப்ரோ ரொம்ப வாழ்க்கையை வெறுத்த மாதிரியே பேசுறீங்களே. புக் மார்க் எல்லாம் காண்பிச்சாங்க. ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிருக்கேன். சோ எனக்கு சான்ஸ் கிடைச்சது. சாமே என்ஜாய் பண்ணேன் ப்ரோ. நீங்க நாக் அவுட் பண்றதெல்லாம் அடி எனக்கு வந்து ஒரு சிரிப்போட ஒரு பயங்கர ஒரு இதா இருக்கும். எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் ட்வீட்ஸ் எல்லாம். அதே மாதிரி நீங்க சொன்னது கரெக்ட் தான் ப்ரோ. என்னதான் சிஎம் ஆனாலும் அந்த ஃபர்ஸ்ட் லுக் டீசர் அதுக்கு முன்னாடி லைக் உங்களுக்கெல்லாம் கூட டைட்டில் தெரியும். ஆனா எங்க மாதிரி ஃபேன்ஸுக்கு டைட்டிலும் தெரியாது. அப்போ வந்து அவருக்கு பக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவர் வெளியில போயிட்டாரு. வருவார் ப்ரோ. திருப்பி வந்த அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. ஹரிஷ் ப்ரோ தலைவா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? குமாரா தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியாச்சா? நான் போன வருஷம் வந்து அது ரொம்ப என்ன சொல்றது, அது மறக்கவே முடியாது. ஒரு வருஷம் ஓடுனதே தெரியல. இப்ப நடந்த மாதிரிதான் வந்துட்டு இருக்குது. போன வருஷம் ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட் ரோர் அதுக்கு வந்து எல்லாரும் தான் இந்த விஎஃப்எல்ல தான் உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோர் பார்த்துட்டு திரும்ப வந்தோம். அப்படி இன்னும் வந்து ரிட்டையர்ட் இல்ல ஒரு சினிமால இருந்து. ஜனநாயகன் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. டெக்னிக்கலி இல்ல 68 நாட் அவுட். ஹரிஷ் ப்ரோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா எப்ப ஜனநாயகன் வரும்? ப்ரொடியூசருக்கே ஐடியா இருக்காது. எனக்கு எப்படி ப்ரோ இருக்கும்? வந்துரும் நினைக்கிறேன். கண்டிப்பா they might do something. ஏதாவது பாப்போம். கடைசி வரைக்கும் 68 நாட் அவுட் தான் ப்ரோ. இது கம்முனு வாய வச்சுக்கிட்டு
அபசகுணம். என்ன போக போக அப்படிதான் இருக்கு. என்ன என்ன எக்ஸ்பைரி? நீங்க விஎஃப்என்ஐடி ஃபாலோ பண்ணாம இருக்கீங்களே, தப்பாச்சு. ஹலோ சாய் விக்னேஷ், சாரி சாய் விக்னேஷ், பரவாயில்ல ஒரு ஃபோன் வந்துருச்சு, அது கொஞ்சம் எடுக்க வேண்டிய ஃபோன், அதனால. கரெக்ட்டா உங்க ஃபேனா ஒருத்தர் வந்து பேசுற போது இப்படி பண்றது? இல்ல நான் எனக்கெல்லாம் ஃபேன்லாம் கிடையாது, சும்மா ஐயோ. சாய் விக்னேஷ் சொல்லுங்க. சாய் விக்னேஷ் இல்ல லைக் உங்க ட்வீட்ஸ் எல்லாம் நான் என்ஜாய் பண்ணுவோம் ப்ரோ. நீங்க ஆப்போசிட் சைட நாக் அவுட் பண்றதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருக்கும். நான் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்க இப்போ பேசிட்டு இருந்தீங்கல்ல, என்னதான் சிஎம்மா இருந்தாலும் அந்த ஃபர்ஸ்ட் புக் டீசரு அதுக்கு முன்னாடி வரப்போ அந்த பழைய பிஜிஎம் எல்லாம் போட்டு கேட்டுட்டு அதை ஒரு இதுல ஹைப் ஏத்திட்டு இருப்போம் பாத்தீங்களா, அது வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணுவோம் ப்ரோ. கண்டிப்பாங்க. நான் பண்றது பாப்போம், ஒரு 15 வருஷம் கழிச்சு படம் நடிக்கிறாரான்னு பாப்போம். சரி சொல்லுங்க. அப்படியே ஜனநாயகத்தி 15 வருஷம் கழிச்சு இவரை வச்சுதான் படமே எடுக்கணும், பயோபிக் தான் வரணும் இவரை வச்சு. அரசியல்ல இருந்து இன்னொருத்தர் படம் நடிக்க வராரா சோர்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. இல்ல ஜனநாயகன்னு கேட்டீங்க, இப்ப அந்த சோக கதை வேற இருக்கு தனியா. நான் வேற எதுக்கு இப்படி ஒரு பிடிவாதத்தை பிடிச்சேன்னு எனக்கு தெரியல. இப்ப இவனுங்க இப்ப யாருக்குமே அதை பத்தி அக்கறை இல்லாத ஒரு ஜோன்ல சுத்திட்டு இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். எவன்ட்ட அதை பத்தி கேட்டாலும் ரொம்ப படத்துல வேலை பார்க்கற கேட்டாலும் அப்படின்னு ஒரு சிரிப்பு கிளம்பிடுறானுங்க. டே என்னன்னு சொல்லணும்னா சொல்லவும் மாட்டானுங்க. இப்ப நான் அதனால படமே பார்க்காம எத்தனை நாள் இருக்கிறது எனக்கும் புரியல. இல்ல ஜேஎஸ் ப்ரோ, இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலன்னா அபிஷியலி ஹி இஸ் நாட் ரிட்டையர்டு. இல்ல ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பிரச்சனையை சொல்றேன், நீ என்ன போயா, உனக்கு என் பிரச்சனை தெரியுமான்னு தெரியல. நான் தெரியும் இததான் பாப்பேன்னு உட்காந்துருக்கீங்கன்னு தெரியுது. இன்னைக்கு சொல்லுங்க ப்ரோ, என்ன பிரச்சனை பேசி சரி பண்ண? அவர் வந்து ஜனநாயகனை பார்த்த பிறகுதான் வேற எந்த படமா இருந்தாலும் தியேட்டர்ல பாப்பேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. கொள்கை முடிவு எடுத்துட்டாரு. ஓடிடிலயும் பாக்குறது இல்லையா ப்ரோ? இப்பயாவது இப்ப முந்தானத்து லியோ சீன்ஸ் ஒரு 4 சீன் பார்த்தேன். பார்த்துட்டு வேற வழி இல்லாமல் ஆடியோ லான்ச் ஸ்பீச் எல்லாம் கேட்டு முடிச்சேன். இப்ப என்ன பண்றது எனக்கு தெரியல. இதுக்கு மேல எதுவும் இல்ல. பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ் கேட்டுட்டு இருங்க. இல்ல அது என்னன்னு போய் தேடுறது? திருச்சி ஸ்பீச் தேடுறதா? இல்ல ஜேஎஸ் ப்ரோ, பாலிடிக்ஸ் தான் ஜெயிச்சாச்சு, இதுக்கு அப்புறம் என்னையா அப்படிங்கிற. இல்ல டெய்லி ஒரு ஸ்பீச். திரைப்படங்கள் மட்டும் தானே பாக்குறது கிடையாது, வேற என்ன இருக்கு? கேக்குறேன் ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கா. எனக்கு புரியல இது என்ன ஜோக். ஜேஎஸ் ப்ரோ, நான் உங்ககிட்ட ஒன்னு கேக்குறேன், நீங்க அதுக்கு ஆனஸ்டான பதில் சொல்லணும். வாயை புளிஞ்சு பிரச்சனையாக வந்துட்டாப்ல சையத். சொல்லுங்க சையத். இல்ல அதாவது ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட டிரான்ஸ்பேரன்சியோட நேர்மை ப்ரூட்டலி ஆனஸ்டா தான் இருக்கணும். தலைவருடைய கெரியர்ல 5 மியூசிக் டைரக்டர், முத்தாய்ப்பான மியூசிக் டைரக்டர் இவங்க தான் டாப்ல வச்சிடணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்க யார சொல்றீங்க? அதாவது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்பமா வந்துட்டு இது அப்படின்னு சொன்னாலும் நீங்க யார? மியூசிக் டைரக்டரோட ஃபர்ஸ்ட்ல நான் வந்து ஸ்பார்க் சாங் தான் வைப்பேன். அவ்வளவுதான், அந்த பாட்டு தான் நானும் வைக்க போறேன். முன்னால வந்தா ஸ்பார்க். 5 மியூசிக் பாடுறது கூட அழுதுகிட்டே பாடுற மாதிரி இருக்கு. ஐயோ நான் என்ன காண்டுல பேசிட்டேன். நீங்க சொல்லுங்க. அதுக்குள்ள யோசிச்சு வச்சிருவாரு, ஜேஎஸ் யோசிச்சு வச்சிருவாரு அதுக்குள்ள. மியூசிக் டைரக்டரா? ஆமா, என்டையர் கெரியர்ல 5 பேர் சொல்லணும். 5 பேர் சொல்லலாம். ஆர்டர் இல்லாம சொல்லணும்னா கண்டிப்பா தேவா, வித்யாசாகர் கண்டிப்பா. அப்புறம் இப்போ வந்து அனிருத். அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அது வந்து மல்டிபிள் டிஎஸ்பி, ஒரு பாட்டு டிஎஸ்பி, ஒரு பாட்டு மணி சர்மா, மீதி எல்லாம் தினா. மொரட் ஆல்பம் அது திருப்பாச்சு. ஆனா மணி சர்மாவும் ஆக்சுவலா நல்ல மியூசிக் போட்டுருக்காரு நிறைய. மணி சர்மா தான போக்கிரி. போக்கிரி மட்டும் இல்ல, இதுவுமே ஷாஜஹானே யூத். அப்ப மணி சர்மா கண்டிப்பா இருப்பாப்ல. யாரா அது சுரான்னு சொல்லுது? இல்ல சுரா ஆல்பம் ஹிட்டுங்க. சுரா ஆல்பம் பயங்கரமான ஆல்பம். இல்லடா நல்ல ஆல்பம் தான். இல்ல அது சொல்றேன், திடீர்னு அதை ஞாபகப்படுத்தினியே, நான் வேற மைண்ட் எங்க இருந்துச்சு. பாக்காங்க ஆல்பத்தை பாருங்க. இல்ல இசையமைப்பாளர்களை பத்தி தானே பேசலாம், ரைட் ரைட் ரைட். இயக்குனர்களை பத்தி பேசல. இல்ல அனிருத் எப்படி ப்ரோ லிஸ்ட்ல வர்றாப்ல? எனக்கு அது புரியல. எனக்கு இதுக்குதான் இந்த கேள்வியே கேட்டீங்க.
இல்ல நீங்க ஐடியா போட்டதே இளையராஜா அதுக்குதான். ஏஆர் ரஹ்மானெல்லாம் நீங்க வந்து சொல்லவே இளையராஜா இல்லை. நம்மளுக்கு வந்து என்ன ப்ரோ பண்ணாரு பெருசா? இன்னும் காதலுக்கு காதலுக்கு மரியாதை மரியாதை. ஒரு படம் தானே. காதலுக்கு மரியாதை, ஃப்ரெண்ட், ஏங்க ஆல்பம் முத்து முத்தான பாட்டுங்க. அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த இது மூலமா அப்படி வெளியில தெரியுது. இந்த என்னை தாலாட்ட வருவாளா வந்து சேட் பஸ்டர். அது பல கண்டிப்பா. வாரங்களுக்கு வந்துட்டு அந்த டாப் 10 அந்த மாதிரிலாம் அது இருக்கா இல்லையா, அது பல வாரங்களுக்கு முதல் இடத்துல இருந்து. சையத், உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, உங்க வயசு 40 மேலயா? இல்லையே, வயசு 40க்கு மேலாம் இல்ல. இல்ல, ஏன்னா அந்த ஏஜ்ல கேட்டகரியில இருக்கவங்க தான் அந்த அளவுக்கு எடுத்து. அனிருத் எல்லாம் நீங்க அபியூஸ் பண்றீங்க, என்னால அதை ஏத்துக்க முடியல. அனிருத் எவ்வளவு பேங்கர் போட்டு கொடுத்துறாரு நம்ம அபியூஸ் தமிழ்க்கு. பண்ணனா நீங்க அனிருத் அபியூஸ் லிஸ்ட்ல சேர்க்க மாட்டேங்கிறீங்க நீங்க. ஆனா புரியல இல்லங்க, மொத்தம் இப்போ ஒரு 15 பேர் இல்ல சொல்லுங்க அப்படின்னு எனக்கு சொன்னோம்னா, நான் 2004 தான் பிறந்தேன். எனக்கு அனிருத் பிடிக்காது. இல்ல இல்ல இட்ஸ் நாட் அபவுட் அனிருத்த பிடிக்குமா இல்லையா அப்படி கிடையாது. ஏன் டாபிக் அந்த மாதிரி 5 மியூசிக் டைரக்டர் தான். அதாவது அவர் 69 படம் பண்ணியிருக்காருங்க. ஒரு 5 பேரை ஸ்பெஷலா நீங்க சொல்லணும், டாப் லெவல்ல வந்துட்டு வைக்கணும் அப்படின்னா யார வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்டேன். அவ்வளவுதான். 15 பேருன்னு சொன்னா அனிருத் எல்லாம் உள்ளக்கு வந்துருவாரு. 10 பேரு அந்த இப்போ மாதிரிலாம். அண்ணே ஹரிஷ் அண்ணே, இப்போ அந்த 5 பேர்னா வந்து நீங்க ஆர்டர் படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆமாடா, அந்த நான் 5 பேரை சொல்லிட்டேனே. எந்த ஆர்டர்ல வேணா நீங்க நான் வச்சுக்கலாம். சொல்லிட்டேன், வித்யாசாகர், மணி சர்மா, தேவா, அனிருத், ம். இன்னும் ஒருத்தர் சொன்ன ரஹ்மான் வச்சுக்கலாம். அதாவது அனிருத்துக்கு பிறகு ரஹ்மான் வர்றாரு இல்லையா? ஆர்டர் இல்லன்னு சொல்லி சொன்னா, ஸ்பெசிபிக்கா கேட்டான், இப்பதான் ஆர்டர் இல்லன்னு. இல்ல இல்ல, நான் ஜஸ்ட் கேட்டுக்கிட்டேன். எதுவுமே நான் ஆர்கியூமெண்ட்டுக்கு வரல. உங்களுடைய இது ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு கருத்து இது இருக்கணும்ல. நீங்க இப்ப சாயா பைங்கர் போட்டிருந்தா அவன் கூட நல்ல பாட்டு போடுறான். அவன்லாம் போட்டிருந்தானா கண்டிப்பா அவனையும் தான் லிஸ்ட்ல வச்சிருப்பேன். ஜெயஸ் ப்ரோ, நீங்க உங்களுடைய இதுபடி? நீங்க அவருக்கு தானே கேள்வியே கேட்டீங்க. இல்ல, நான் அந்த பக்கத்து ஸ்பேஸ்ல வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சச்சின் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கூட எல்லாரும் இதை பேசிட்டு இருந்தோம். ஜஸ்ட் உங்க ஒப்பீனியன்ல எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக, வேற ஒண்ணும் இல்ல. லிசனர் போயிட்டு அவர் லிசனர் கால் இருந்திருக்கும். வருவாருன்னு நினைக்கிறேன். கண்மையான வந்தனங்கள். ஒரு அனிருத் ஃபேனை பார்த்து இப்படி பண்ணிட்டீங்க. வராரு, இருங்க. ஜேஸ் ப்ரோ சொல்லுங்க, உங்களுக்கு தான் கேள்வியா? 5 மியூசிக் டைரக்டர். இல்ல அது என்னன்னே தெரியல. அதுவா லிசனர் போயிருது தெரியலையா. எனக்கு பாட்டு கேட்கற பழக்கமே இல்ல செய்யுது. அப்படியா? நீங்க அந்த ஆல்பம் அதெல்லாம் சொல்லும் இந்த மாதிரிலாம் ஒரு ஆல்பம் எல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் எனக்கு எதுவுமே டிரைவ் தெரியாம எனக்கு எதுவுமே இதெல்லாம் என்னமே தெரியாம ஒரு மியூசிக் லேபிள்ல வேலைக்கு போட்டு சம்பளம் வேற மாசம் மாசம் கொடுக்குறானுங்க. பாட்டு கேட்கவே தெரியாதனால என்னமோ தெரியல. ஓகே ஓகே. என் வாயை புடுங்கி அதுல ஒரு சண்டே ப்ரோ, நான் என்ன ப்ரோ சண்டே இழுத்தேன்? நான் பாட்டு இல்ல, அதான் இதுல என்ன 2 மணி டாப் வரைக்கும் 5 வந்து என்ன அப்படிங்கறது மவுண்ட் ரோட்ல அருவாளை தூக்கிட்டு ஓடுற மாதிரி நான் ஓடணும். ப்ரோ போருக்கு வரலன்னா கோலைன்னு சொல்லுவாங்க ப்ரோ. ஆமா ப்ரோ, நான் கோலையாவே எடுத்துட்டு போறேன் ப்ரோ. காலம் பதில் சொல்லும் ப்ரோ. கதம் கதம் எக்ஸ்பெரி காலம் காத்திருந்து பதில் சொல்லுங்களா? காத்திருந்து பதில் சொல்லும். இப்பதான் போருக்கு அவரு போகாம பொண்டாட்டி அடிச்சு விட்டுருக்காரு. அத கூட மன்னிச்சிருவேன். வைப்பு வச்சு கஜா. இல்லைங்க, செஸ் விளையாடுறாருங்க. எல்லாமே ராணியை வச்சுதான் அடிப்பாரு. தப்பு தப்பா கேக்குது விக்னேஷ் ப்ரோ. இல்லைங்க நானு தப்பா இருக்கேன். சதுரங்கம் ராணி போகும் அப்படின்னு. எக்ஸ்பெரி எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டேய் ப்ளீஸ் ராடே. நல்லா இருக்கு எக்ஸ்பெரி. ஆனா கொஞ்சம் இன்னும் கேள்வி எல்லாம் இன்னும் தப்பா போயிட்டு இருக்கு. பார்த்து மனசு சுத்தமா வச்சுக்கோங்க. இது சையத், உங்களுக்கும் சையத் ப்ரோ உங்களுக்கும் லிசனர் போயிட்டு வருது ஆட்டோமேட்டிக்கா? தூக்கி போட்டுருது வெளியில, லிசனர் கூட போகல. டோட்டலா இது எதிர்கட்சியின் சதி. யார் பேர்ல எழுதுறதுன்னு தெரியலையே.
சதியோ விதியோ வரேன். நல்லா இருங்க எல்லாரும். இருங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு போங்க. இருங்க தலைவர் அவரு பிறந்தநாள் அவர் இருக்கிற மைண்ட் செட்டுக்கு வாழ்க்கை போர்க்காலமான்னு பாட்டு போட்டு படுத்துறாரு போல. அதோட மோசமான மனநிலையில ப்ரோ இருக்கேன். அதெல்லாம் படத்துக்கு போங்க, பழக இருங்க ஆரம்பிச்சிருங்க. நாங்கெல்லாம் பழகிட்டோம்ல, அந்த மாதிரி பழக ஆரம்பிச்சுங்க. இதுல என்ன ஒரு இருக்கு? பாட்டு அண்ணன் படம் வர்றப்ப பார்க்க தான் போறோம், கொண்டாட தான் ஆமா போறோம். அதனால படம் பார்க்க மாட்டேன்னு இருந்தா என்ன பண்ண ஒரு முடியும்? பாட்டு ஒண்ணு எடுத்து விடுங்க, நல்ல பாட்டா எடுத்து விட்டு இது பண்ணுங்க. வாழ்க்கை போய் கனவா போய் பேசாம போராட்டம் இரட்டம் பண்ணிடலான்னு பாக்குறேன். என்னடா முடிவுல இருக்கீங்க, ஒரு முடிவுக்கு வாங்கடான்னு. இல்ல ஜேஎஸ் ப்ரோ, நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களா ப்ரோ ஜனநாயகன் ஏதாவது ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? இல்லைங்க, அந்த முன்னாடியே போன வாரம் நான் 4-5 வாரம் முன்னாடி கேட்டேன். சென்சார் ஆக 4-5 வாரம் இல்லை, அந்த மே 10 நமக்கு இதுவா மே 12-13 மாதிரி கேட்டேன். சென்சார் வேலை அக்ரெசிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம், கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிரும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான சோர்ஸ்ல சொன்னானுங்க. ஆனா அதுக்கப்புறம் கேட்டா சிரிக்கிறானுங்க. இது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி ப்ரோ நீங்க சொன்னது? எவ்வளவு நாளைக்கு? ஒரு மாசம் இருக்கும். மே 12-14 சொல்றேன்ல. ஜூன் 19 பிளான் பண்றோம்லாம் சொன்னானுங்க. அதுக்கப்புறம் ஜூன் மாசம் வந்துருச்சு. சரி நம்ம அவ்வளவுதான் 6 மாசம் கழிச்சு தியேட்டருக்குலாம் போறோன்ற ஒரு மோடுக்கு வந்தேன். நானு பார்த்தா செஞ்சுட்டானுங்க. திரும்ப கேட்கணும். கேட்டு சொல்லுங்க ப்ரோ, பெண்டிங்ல அது ஒண்ணுதான் இருக்கு, சீக்கிரம் பார்த்துட்டு. அதுவும் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் கிடையாது. எப்படியாவது போட்டோ வரும். சட்டமன்றத்துல ஏதாவது சண்டை போடுறதுக்கு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் வேற இல்லைங்க. என்னத்த சொல்றது போங்க. ஆமா, அதுதான் இப்போ வந்து ஒரு பெரிய சிக்கல். சண்டை போடுறதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் கூட இல்ல. ஒரு ஆள டேஞ்சரஸ்னு சொல்லி கடைசியில வீட்டுக்குள்ளேயே உட்கார வச்சுட்டாங்க. அன்னைக்கு சட்டசபையை சாப்பிட்டு வீட்டுல தோசை தின்னுட்டு இருந்திருப்பாரு. குளத்தூர் டேய் நாங்க இல்லவே இல்லை, என்னேண்டா இழுக்கிறீங்க அப்படின்னு இருப்பாரு. என் ஆபீஸ்லாம் கோர் சப்போர்ட் ட்ரெண்ட் வந்து நான் அவனை பார்த்தேன்னா, என்னடா மண்டே எதுவும் ஆஃபீஸ் வந்துருக்க அப்படின்னு. ஏங்க அப்படின்மா. இல்லடா நீ சொன்னாலாம் பாரு மண்டே வீட்டில் ஜாலியாக இருப்பார், நீ எல்லாம் பரவாயில்ல கஷ்டப்பட்டு ஆஃபீஸ் வர அப்படின்னு. இப்படியே ஒரு 2-3 மண்டே சொல்லிட்டு இருந்தேன். ஒரு அடுத்தடுத்து மண்டே லீவ் போட ஆரம்பிச்சிட்டான் அவன். அது கஷ்டமான நிலைமை தான் எல்லாத்துக்கும். நல்லா இருங்க. ஜேஎஸ் ப்ரோ, உங்களோட ப்ரெடிக்ஷன் சொல்லிட்டு போங்க. இதுக்கப்புறம் ஸ்டாலினோட அரசியல் வாழ்க்கைன்றது எப்படி இருக்கும்? ஏதாவது ஒதுங்கிடுவார்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டாரு. இந்த 5 வருஷத்தை அவங்க அவரை வந்து அப்போசிஷன் பண்றதுதான் ட்ரை பண்ணுவாங்க. அதான் அவங்களோட ஒர்க்காவே இருக்கும். நீ தானே சொன்ன நல்ல அப்போசிஷன் பார்ட்டியா இருப்பேன்னு, அங்கேயே இரு அப்படின்னு உட்கார வச்சிட வேண்டியதுதான். இல்ல அது அவங்களுக்கு அது ஆப்ஷனே கிடையாதுங்க. அவங்களுக்கு அது நம்ம அந்த ஆப்ஷன் கூட கொடுக்குற எல்லாமே இல்லை. இப்போ இன்னைக்கு வந்து இல்லைங்க, ப்ராக்டிக்கலா பேசுவோமே. என்னைக்குமே அந்த டிஎம்கேன்ற பார்ட்டியோட கோர் ஓட் பேங்கே வந்து இந்த மைனாரிட்டி ஓட்டு இது எல்லாமே சேர்த்து 20-25% அவங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். இன்னைக்கு அது இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் டைல்யூட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அவங்களால ஒரு 15-20% ஓட்டு எடுக்க நம்மள சொன்னாங்க. நீங்கள் 15-20% வாங்குவீங்க, 15-20% வாங்குவீங்க. இன்னைக்கு அவங்களும் அந்த மாதிரி ஆக்கி விட்டா அப்படி. நீங்கள் அவங்க இல்லாமல் அதுதான் அவங்க இன்னொரு பார்ட்டி காலி ஆயிடுச்சு. அவங்களுக்கு சனிக்கிழமையான கதவை வந்து தட்டுறானுங்க, இங்கே வந்து திறங்கடா கதவுன்னு. இப்போ வந்து ஒன் சைட் கேம் ஆயிடுச்சு. அவளுக்கு தேர்தல் தோல்வியை விட கூட்டணி போனதுதான் ப்ரோ ரொம்ப. ஆமாங்க, அதே மாதிரி பிரதர் மவுண்டேன்னா நீங்க கன்சிடரே பண்ண முடியாது. எனக்கு கமெண்ட்டே நான் பண்ண விரும்பல. அவர் பாவம் திரும்ப சீமானோட 4% நோட்டை தான் உடைப்பாரு. சும்மா நான் ஆன்லைன்ல பேசுறவங்க நமக்கு அக்கௌண்டபிளா எடுத்துக்கவே முடியாது. நான் சொல்றேன். அதுக்கே 50 லட்சம் டார்கெட் வச்சிருக்கா. அப்படி அதுவே வராது போல இருக்கு செப்டம்பருக்குள்ள. நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. திரும்ப வெளியே தள்ளுதுன்னு நினைக்கிறேன். ரீகனெக்டிங் வருது. தெரியல, அவர் என்ன பண்ணிட்டு போறாரு. அவரு பாவம். இல்ல நம்ம பேசாம தவிர்த்துறதே நம்மளுக்கு நல்லது. ஆமா பேசாம இல்ல சையத் ப்ரோ சொல்ல வந்தாரு இன்னொன்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வந்து இந்த பிரஸ் மீட்ல வந்துட்டு இவரை வந்து அடிக்கிறது, பயங்கரமான கேள்வி கேட்டேன் பாரு அப்படிங்கிற பாலிடிக்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் அன்லஸ் அன்டில் அது ஒரு வேலிடா மக்களுக்கே ஒரு கேள்வியா அது தோணாத பட்சத்தில் உட்கார்ந்து எவ்வளவு ஆகச்சிறந்த பேச்சாளர்கள் தான் போட்டு பாத்துருமா, ஏன் நான் பேசுறதா நீ பேசுறதா, இந்த இதுக்கெல்லாம் அவர் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. ஏன்னா அவங்க எல்லாரையும் இக்னோர் பண்ணி மொத்தமா வந்து கதையை முடிச்சு விட்டாரு.
அதனால இப்போ வந்து இவர் இல்லங்க பெரிய புள்ளி. பப்ளிக் ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. இவர் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றதுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க. எல்லாமே இவனுக்கு இந்த பேசுன்றானுங்கல்ல, இவங்களுக்கு இன்னும் அவரை பத்தி தெரியல. இவர் அப்படியே அமைதியா கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. திரும்ப பேசுறப்ப அவங்க பேசுனது எல்லாமே நமத்து போயிடும். அந்த மாதிரி பேசி விட்டுருவாரு. அது இவ்வளவு நாளும் அந்த பட்டும் தெரிய மாட்டானுங்க. அதான் எனக்கு புரியல. இவனுங்க கஷ்டப்பட்டு ஒரு நெரேட்டிவ் கிரியேட் பண்ணிக்கிட்டதா இவனுங்களே நினைச்சு ஒரு 2 மாசத்துக்கு பில்டப் பண்ணிட்டு இருப்பானுங்க. இத என்ன ஒரு நாள் உடச்சு விட்டு போயிடும். அப்படி அது ஒரே ஒரு நாள் வந்து ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் என்ன மிஞ்சி போனா ஜோக். இப்ப அவனுங்க எலெக்ஷன் டோட்டல் எலெக்ஷன் சீசன்ல அவனுங்க பண்ண பிக்கஸ்ட் ஜோக்கே மதுரை கிழக்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய் தான். அந்த அதான் அவங்களால அட்டம் பண்ணப்பட்ட பிக்கஸ்ட் ஜோக்கு. ஆனா அது அவங்களுக்கு பெருசா வினையா போனதே அதுதான். அது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. இத்தனைக்கும் மதுரைக்குலாம் ஒரே ஒரு மாநாடு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஓட்டு கேட்டு கூட வரல. அதுவே மதுரை, அந்த மாநாடுமே மதுரையில போடலங்க. மதுரை அது மதுரை மாவட்டத்துல வரும். அது மதுரை கிட்டத்தட்ட விருதுநகர் அது வேறயா? ஆமா, அது எக்ஸாக்ட்டா மதுரை மைய புள்ளிலயோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் போடல. அது மதுரை மாவட்டம், அவ்வளவுதான். மதுரைங்கிற இதுக்குள்ள வந்தாச்சு. எனக்கு அதெல்லாம் தான் பயம். என் தொகுதியில என் ஃப்ரெண்டு ஒருத்தன், என்னடா போடல அப்படின்னா, அவன் மதுரைக்கே வரலன்னு அதுக்கு போடணும் அப்படின்னா, மாநாடு போட்டோம்லடா, அது அவுட்டர்ல விருதுநகர்ல, மதுரைக்குள்ளேயே வரல அப்படின்னா, சரி போய் தொலை எக்கடியும் கெட்டு பார்த்தேன். அப்புறம் எலெக்ஷன் கூட அதை கூப்பிட்டு செஞ்சேன். அது வேற கதை. பாரப்பத்தின்னு ஒரு இடம் இல்ல மதுரையில. பாரப்பத்தின்றது அது கிட்டத்தட்ட மதுரை லிட்டரலா அவுட்ரு. அங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல விருதுநகர் வந்துடும். ஓஹோ, நம்மளுக்கு இடம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா அங்கதான் கிடைச்சது. அதனாலதான் அங்க இருந்து விருதுநகர் ராஜபாளையம் ரொம்ப கிட்டக்க. இப்ப நம்ம ஆக்சுவலா நீங்க மதுரை சென்டர்ல இருந்து அங்க போனோம்னா ஈஸியா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அதர் பார்ட் ஆஃப் மதுரையில இருந்தெல்லாம் போனா, ஐ மீன் அதுக்கு ஆப்போசிட் ஆஃப் மதுரையில இருந்து போனா சம தூரம். அது மதுரை மாநாடுன்னு சும்மா சொல்லலாம், அவ்வளவுதான். இவனுங்க மதுரைக்கு என்ன ஒரு இதாகி போச்சுன்னா, இவரு மதுரைக்கு கேம்பெயின் ஒண்ணு வரவே இல்லையே. இவரு மதுரையில ஓரளவு வந்தாரு அப்படின்னா கொங்கு பெல்ட்டுக்கு தான் கொஞ்சம் நிறைய இடத்த கவர் பண்ணாரு. ஆமாமா, மதுரையில 10க்கு 8ங்க 10க்கு 8 ஜெயிச்சிருக்கோம் நம்ம. இன்னொன்னு காங்கிரஸ், அதனால 10க்கு 9 ஆகி போச்சு. இப்ப 8ல இவர் வந்து லிட்டரலா இவர் வந்து ஒரு வேட்பாளரை கூட ஆதரிச்சு கேம்பெயின் பண்ணல. என்ன அப்படின்னா, இப்ப மதுரையில இறங்குவார், ஃபிளைட்ல இறங்கி போவார்ல எங்கேயாவது, அதுதான் கேம்பெயின் மாதிரி ஆகி போச்சு. இல்ல அதுக்கே 8 ஜெயிச்சிருக்கீங்கன்னா அடுத்த டைம்லாம் ஃபுல்லா இறங்கிடுவாரு. காரைக்குடிக்கு அப்படிதானே போனாரு, சொல்றாரு. காரைக்குடிக்கு அதுவும் அவுட்டர்லயே போனாரு. ஜெயசூர்யா ப்ரோ, உங்களோட பெரிய ஃபேன் நானு. தடி ரேவந்தா இல்ல, அன்னைக்குதான் 9 தொகுதி கவர் பண்ணாங்க. திருப்பரங்குன்றம் அந்த இதெல்லாம் அந்த வழியா தான் போனார், பாஸ் பண்ணார். காரைக்குடி போயில. காரைக்குடிக்கு போய் எதுவும் பேசவே இல்லை, சைக்கிள் ஓட்டிட்டு வந்தாரு. சீமா 4வது இடம். டெபாசிட் போச்சு. ஆனா ஒருத்தரை இப்படி நடுராத்திரி நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் எவனும் அடிக்க மாட்டாங்கன்னு. இல்ல, அவன் காமெடி பண்ணுவான் பாத்தீங்களா? அதாவது காரைக்குடியில அண்ணதுக்கு அப்புறம் தான் காரைக்குடியே தெரியுதுன்னு சொன்னாரு பாருங்க சீமான். அதுதான் பெரிய மக்கள் கூட இவனை சச்சின் மக்கள் கூட யோசிச்சிருப்பாங்க ஓட்டு போடலாம் இவனுக்கு ஒரு வாட்டின்ட்டு. இவன் இது சொன்னதுக்கு அப்புறம் தான் உனக்கு ஓட்டும் கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது, கலப்படான்னு இருப்பாங்க. சாட்டை வேற ஒரு சிவதாண்டவத்தை பார்த்திருப்பீங்க, சீமான் தாண்டவத்தை இனிமேதான் பார்க்க போறீங்க. ஆமா ஆமா, அதான் வேற. இவனுக்கு வேற என்ன தவறான முடிவு ஏதாவது எடுத்துட போறான். நீங்க தோத்துட்டாலே நல்ல வேலை இல்லண்ணே. ஜேஸ்னே இவங்க தோத்துட்டாலே ஒரு டைலாக் இருக்கு, நல்ல வேலை என்ன உள்ள அனுப்பல, உள்ள அடிச்சு தள்ளிருப்பாரு. நீங்க வேற புதுசா நாய் வண்டி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களாம், பாத்துருந்துக்க. பிரபுவோட வின்னிங் டிஃபரன்ஸே வந்து 42,000 ஓட்டு. இவன் வாங்கினதே மொத்தம் 30,000 ஓட்டு தான். சீமான் 30,000 ஓட்டு வாங்கினானா? 30,000 ஓட்டு தான். 30,000 முட்டா பையலுங்க இருக்கானுங்களா? நான் ஏற்கனவே அது ட்வீட்டா போட்டேன்னா டிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியல. இந்த டைனோசர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, நாசா மாதிரி. அந்த ஆர்கனைசேஷனை கூட்டு வந்து இவனுக்கு ஓட்டு போடுறவங்களை வந்து ஏன் ஓட்டு போடுறாங்கன்றதை இவங்க மூளையை ஆராய்ச்சி பண்ணணும். ஏன்னா அது எனக்கு புரியவே இல்லை. அவனுங்க எதுக்கு தெரியுமா போடுறானுங்க? இவன் தோத்துட்டு அப்புறம் அரசியலை விட்டு போயிடக்கூடாது, அவனுங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தேவை.
இந்த கோமாளியை வச்சு அப்படி இது இல்லைங்க பண்ணணும். அப்படி இல்லைங்க. அவனுங்க என்ன மைண்ட் செட்ல இருப்பானுங்க. இப்ப நம்ம சும்மா பேசினாலே ஃப்ராட்ரா மாமான்றது தெரியுதுல்ல. அது எப்படி இவ்வளவு ஒண்ணு முட்டாளா அவனுங்க இல்ல யாரை இல்ல அவங்களும் ஏமாத்துறானுங்க? ஃப்ராடா இருந்தா ஆனா இல்ல அவங்களும் இல்ல லோக்கல்ல தான். அதாவது தமிழ் தேசியம்ன்ற கொள்கைக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்னா அது இவன் ஒண்ணுதான் ஃபாலோ பண்றான்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டான். ஓ இதை நான் அதனால யோசிக்கவே இல்லை. கரெக்ட், இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லை. நம்ம ஃப்ரெண்ட் ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து இது நாம் தமிழர் சப்போர்ட்டர் தான். நான் அவன்கிட்ட சும்மா பேசுறேன். அவன் பெரம்பூர் தொகுதி. அதனால கேக்குறேன், என்னடா ஓட்டு போடுறியா அப்படின்னு. ஆமாடா ஓட்டு போட போறேன், சீமானுக்கு தான். தோக்க போறாருலடா, எதுக்குடா வேஸ்டா ஓட்ட வேஸ்ட் பண்ற அப்படின்னு நான் சொல்லும் போது, நீங்கெல்லாம் வந்து மரத்துக்கு கீழே இருக்கீங்க, நாங்க இப்பதான் ஒரு செடியை வளர்த்துட்டு இருக்கோம், ஆள விட்றா, நீ ஓட்டே போட தேவையில்ல இல்ல கலந்து. எனக்கு புரியல. இப்ப தமிழ் தேசியம்ன்றது வந்து அவங்களோட இது என்னது, அவங்க தமிழ்நாடு வந்து தனியாக ஒரு கண்ட்ரியா இருக்கணும்ன்றதான் அவங்க கொள்கையா? அதான் அப்படி கிடையாது. அல்டிமேட்டம் தமிழ் தேசியத்துக்கு பிரபாகரனோட தமிழ் அதாவது தேசியம். அதுக்கு எப்படி முடியும்? அது முடியாதுல்ல, சான்ஸே இல்ல. இல்ல இப்போ வந்து உரிமைகள் சார்ந்த விஷயத்தை தான் தமிழ் தேசியம்னு இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது தமிழ் மொழி, தமிழர் உரிமை, தமிழர் வாழ்வியல், இது சார்ந்த விஷயங்கள் என்ன, இதுதான் வந்து அவங்க தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்துட்டு வேற. அது ஆக்சுவலி அதாவது அதோடைய அல்டிமேட்டம் வேற. அது வந்து பார்த்தோன்னு சொன்ன அது தமிழர்களுக்கான இறையாண்மை கொண்ட ஒரு நாடு. அது இப்போ நம்மளுடைய சாவரினிட்டிக்கு உட்பட்டு அதை பேசவே முடியாது. முதல்ல சொன்ன எதையுமே பேச முடியாது. அது எப்படி என்ன பேசிஸ்ல இவனுக்கு நம்புறானுங்கன்னு எனக்கு புரியல. இப்ப எப்படினாலும் டாக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் கொடுக்குறோம், அவன் தான் நமக்கு காசு தரணும். அப்படி அவன்கிட்ட டாக்ஸ் கொடுக்க கூடாதுன்னா நீ தனியா ஒரு வேற கண்ட்ரியா பிரிஞ்சு போகணும். அதுக்குரிய பாசிபிலிட்டி கிடையாது. அப்ப என்ன பண்ணுவ? அதுக்குரிய பாசிபிலிட்டி ஒரு 100 வருஷம் நீ உயிரோட இருந்து போராடணும். இங்க இருந்து கண்ணுலாம் எடுத்து போராடி 100 வருஷம் இருந்தாலும் போராட முடியாது. ஏன்னா நம்ம இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்டே இதுதான். அதாவது வந்து பார்த்தோன்னா பிரிந்து செல்ல உரிமை இல்லாத இந்திய ஒன்றியம். அப்படிதான், புரியுதா உங்களுக்கு? இதை மாற்ற முடியாது. அதாவது கான்ஸ்டிடியூஷன்ல சர்டன் திங்ஸ் அமெண்ட் பண்ணலாம், சர்டன் திங்ஸ் அமெண்ட் பண்ணவே முடியாது. தெரிஞ்சிருக்கு, இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அவங்க கட்சியில நடத்துறாதாலும் தெரியாதா? அவர் அது கேட்கலையே, தனிநாடு கேட்கல. இன்னைக்கு வந்து ஒரு கட்சி எப்படி நடத்துறேன்னா ஒன்லி பெரியார் எதிர்ப்பு. ஆமா அது சரிதான். ஆமா போய்கிட்டு இருக்குது. அவருக்கு வந்து எந்த வரமுறையும் தெரியாதுங்க, நான் எதுவுமே தெரியாது. அதாவது எப்படின்னா நீட் வந்துட்டு பார்த்தோன்னு சொன்ன நான் வந்து காலேஜை இழுத்து மூடிடுவேன், இங்க யாரும் வந்துட்டு இது பண்ண முடியாது, எனக்கு வந்து இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலுடைய அப்ரூவலே தேவையில்லை அப்படின்னு பேசுறாரு. இதுக்கு ஒரு குரூப் கை தட்டிட்டு இருக்குது. ஜிஎஸ்டிங்கிறது என்னமோ வந்து பார்த்தோன்னு சொன்ன எல்லாத்தையும் வசூல் பண்ணி இவர் திரள் நிதி திரட்டுற மாதிரி வசூல் பண்ணி அதை வட்டு ஒப்பைக்குள்ள வச்சு நிர்மலா சீதாராமன் கையில ஒப்படைக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. நான் மீட்டிங்கு போக மாட்டேன், உனக்கு நான் ஜிஎஸ்டி தரமாட்டேன் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாரு. நான் தரமாட்டேன்னு சொல்லிடுவேன். இந்த மாதிரி இப்படி ஒரு பேசிட்டு இருக்கிற ஆட்களை வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹீரோயிக்கா தெரியுது. அதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்துகிட்டு நான் ஒரு நாட்டோட போர் புரிவேன், எனக்கான மிலிட்டரிய நானே வந்து ஃபார்ம் பண்ணிக்கிடுவேன் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட். தலைலாம் சுத்துது, கஷ்டம்தான். பாத்துங்க எவ்வளவு பெரிய உட்டோப்பியன் உலகத்துல வந்துட்டு என்னன்னே புரியலங்க. அதை விட்டுருங்க. நம்ம அது என்ன பாவம். இல்ல முக்கியமான டைலாக் மறந்தீங்க, இந்த நிலம் சிக்கிச்சு. அது அவருக்கும் அவரை சார்ந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கும் வாழ்த்துக்கள். கடந்து செல்வோம். சரி, நான் கிளம்புறேன். அரிசி ஜாலியா இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எக்ஸ்பைரி நல்லா இருப்பா. பை பை ப்ரோ. ரேவந்த் பை. ஓகே ப்ரோ, ஓகே பை. தனியா வாழ்த்திட்டு போறாரு எக்ஸ்பைரிய. நான் குண்டை இல்லைன்னா விட்டு இல்லைன்னா சண்டைக்கு வருவான். குண்டக்க முண்டக்கு ஏதாவது கேள்வி கேட்கறான். இதை பாருங்க, இந்த படம் தான் பாக்குறது இல்லையான்னு கேக்குறான். என்ன ஏதோ வேற என்னத்த பாக்குறதுன்னு எனக்கு தெரியல. 5 மியூசிக் டைரக்டர் நீங்க சொல்லவே இல்ல, சொல்லாம போயிட்டீங்க. பரவாயில்ல, அதுதான் இதுக்கு அவனே பரவாயில்ல. அதுதான் பதில் சொல்லிட்டேனே செய்யுது. எனக்கு வந்து அந்த இது இல்ல, எனக்கு அது திறமை இல்லாதனாலதான் மியூசிக் லேபிளே வேலைக்கு போட்டு சம்பளம் கொடுக்குறாங்க மாசம் மாசம். நீங்க சிறந்த இந்த இசையமைப்பாளரை அறிந்து உங்களுடைய கருத்து தான் ப்ரோ கேட்டேன். எனக்கு கருத்தே இல்ல. எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரே கருத்து தளபதி அப்படிங்கிறாரு. இல்ல ஒரே ஒரு ஆல்பம் தான் இருக்கிறதுல அந்த 5 இடத்துலயும் இருக்கும். அது கோட்டு, அவ்வளவுதான். அதுக்கு வேற பதிலே இல்ல. அதுலயும் ஸ்பார்க் சாங் ப்ரோ. நீங்க கோட்டை டார்கெட் பண்றீங்களே, இதனால நான் வந்து யுவன் சங்கர் ராஜா ஃபேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களோ நீங்க? இல்ல நம்ம ஸ்பார்க் பாட்டுக்கு பண்ண சம்பவம் அப்படி. என்னைய போட்டு என்ன பாடுபடுத்தின அந்த டயத்துல என்னமோ நான் உட்காந்து கம்போஸ் பண்ண மாதிரி. வரேன், போய் தூங்குறேன். பாய்.
எனக்கு தெரிஞ்சு இவர் பேசுறத பார்த்தா இவரோட நாலேஜுக்கு வந்து இளையராஜா ஃபேனா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. 5 படமா பண்ணிருக்காரு அவரு. இளையராஜா 5 படம் பண்ணிருக்காரு. ஆமா, இளையராஜா ஃபேனா தான் இவர் இருக்கணும்னு நினைக்கிறேன். போயிட்டாரு பாவீங்களா. இளைய அணி ஃபேன் இவரு. நீ கம்முன்னு இருடா, நீ சொன்னது என் காதுல வேற மாதிரி கேட்டதுடா, அமைதியா இருடா. நீ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாத்தியா நீ? இது வந்து நம்ம தலைவருடைய இதுல இந்த இசையமைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எவனும் முதுகுல எல்லாம் குத்துனது கிடையாது இது வரைக்கும், புரியுதா இல்லையா? ஒரே ஒருத்தர் தான் மட்டும்தான் குத்தி இருக்கிறான், புரியுதா உனக்கு? இன்னைக்கு வன்மம் தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். ஹரிசன் எனக்கு தெரியும் யாரு வந்து நம்ம முள்ளுல குத்துனது, எங்க யாரு எங்க வாலாட்டினது எல்லாம் வந்து ஹரிசன் எனக்கு தெரியும். யாருன்னு ஹரிசன் என்கிட்ட கேட்டுக்கங்க டைரக்டாவே. ஓகே ஓகே, இப்ப புரிஞ்சிச்சு விடுங்க. ஸ்பேஸ் எண்ட் பண்ணிக்கலாம்னா நேராவே சொல்லிடலாம். இல்ல 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 வேணாம், நான் அந்த மாதிரி உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துற எதையும் நான் வந்து பேசல. அதனாலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கண்ணியம் காத்து பேசிட்டு இருக்கிறேன். இல்ல அதனாலதான் இந்த பேரை கூட நாங்க போயஸ் தோட்டத்துன்னு சொன்னது கூட சொல்லல. சொல்லலன்னு சொல்லிட்டீங்களேப்பா. சக்சஸ் மீட்டுக்கு வராம அதெல்லாம் பண்ணதுதான் இருக்குதா இல்லையா? மறக்கவே முடியாது அதெல்லாம். ஓகே, அது நம்மளுக்கு அந்த சில விஷயம்லாம் வந்து எனிமிட்டி எல்லாம் கொஞ்சம் வருஷங்கள் இப்படி இருக்கும், பரம்பரை பகையா இருக்கும் தெரியுமா? நம்ம ஆணிவேர்ல இருந்து அது நம்ம வந்து ரீசன்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சிருப்போம் தெரியுமா? அந்த மாதிரி இருக்கு. அவன் என்ன பண்ணா தெரியுமாடா, அந்த நாள் அந்த வருஷம் என்ன பண்ணா தெரியுமாடா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த மாதிரி அளவுக்கு டீடைல்ஸ் போயிருக்கு. அந்த 2 லைனை பாடும்போது மட்டும் வெறி பிடிச்ச நாய் மாதிரி கத்தி கத்தி பாடுவான். சரி ஓகே, வேற டாபிக் பேசுவோம். இல்ல மியூசிக் டைரக்டர் ஒன்னு சொல்லிக்கிறேன். இல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன். அந்த எலெக்ஷன் இல்லைங்க ப்ரோ, எலெக்ஷன் டே அன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா சாய் அபியங்கர் கூட பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி இது பண்ணியிருந்தாப்புல. சோ நிச்சயமா நிச்சயமா நமக்கு பண்ணதே கிடையாது அவரு. இல்ல எவனும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லதான் ஒரு பக்கம். இருந்தாலும் துரோகிகள் யாருங்கிறத நம்ம அடையாளம் கண்டு வச்சுக்கிறது நல்லது இல்லையா? அதுக்காகத்தான் நம்ம வந்து இத வந்து பேசுறோமே தவிர்த்து இல்ல ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு இதா போட்டிருந்தாருல்ல, அத சொல்ல சப்போர்ட் பண்ண சாய் அபியங்கர். அந்த தைரியம்லாம் இல்லனே, அந்த தைரியம்லாம் வேற யாருக்கும் வராதுனே. தைரியம்னு நீங்க சொன்னதே எனக்கு ஒருத்தர் ஞாபகம். கொடுமை தைரியம்னு. எண்ணங்கள் நல்லா இருந்ததுன்னா எல்லாம் நல்லா அமையும். கான்டெக்ஸ்ட் 10 இடத்துல போயிட்டு இருக்கு. அவங்க சொந்தக்காரன் கான்ட்ராக்டரா இது? மவுண்ட் ரோடு தாண்டி போயிட்டு இருக்கு, திருப்புங்களா வண்டியா? இல்ல ப்ரோ, எண்ணம் போல் வாழ்க்கை, அவ்வளவுதானே. காத்திருந்து பதில் சொல்லும் செய்வோம். இன்னைக்கு நம்ம தலைவர் கேம்பெயின்ல வந்து கேஷுவலா பாடினதெல்லாம் காத்து எங்கடா பதில் சொல்லுச்சு. ஒரு ஆதவர்ஜுனாவை இவனுங்களால டீல் பண்ண முடியல. காத்திருந்து பதில் சொல்லும், அது இருந்து பதில் சொல்லணும். ஒரே ஒரு தொகுதி தானே, மொத்த பரிவாரத்தையும் இறக்க வேண்டியதானே. காலம் பதில் சொல்லி முடிச்சுடா, இன்னும் எங்கடா போய் பதில தேடிக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து? காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லுவாங்க. வேற என்ன பிளான் இன்னைக்கு? என்ன படம்? இப்பதானே நான் வந்து ரோஹினில இருந்தே வந்தேன் 1 hour முன்னாடி. என்ன படம்? படத்துக்கு போல ஈவென்ட் மாதிரி ஒன்னு நடத்தினாங்க. ஓகே 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 ஓகே. என்ன கேன்சல் ஆயிடுச்சா மழைனால? ஆமாண்ணே. ரேவந்த் பசங்க ஜில்லா போயிருக்கணும் போல. ஷாம், அலெக்ஸ் என்னை கூப்பிட்டாங்க. எங்க அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டு இருந்தாங்க. சோ பிக்கப் பண்றதுக்கு போனோம். அதனால வந்துட்டேன் நானு. பிக்கப் பண்ணிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். காம்பேட் வெற்றில எல்லாம் கத்தி ஓடுது போல தெரியுது. ஆமாமா.
ரோஹிணில ஒரு படம் தான் போடுறாங்களா இல்லையா? ஆமா, ரோஹிணில மெர்சல் போட்டிருக்கான், ஜில்லா போட்டிருக்கான். ஃப்ரீயா என்ட்ரி இல்ல டிக்கெட்டா? தருவாங்க ஃப்ரீ. டிக்கெட் தான். சரி ஓகே ஓகே வேற ஹரிஷா, ஏதாவது நான் இருக்கா? போய் படுக்கிறேன். அதான் முடிச்சுக்கலாம். நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். திருப்பி என்ஜாய் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே சிஎம். ஓகே தலைவரே. பை பை பை. பாய்.